நம்மளுக்காக அவர் அடைக்கப்பட்டார், செத்தார். இன்னைக்கு சில காரியத்தை குறித்து, சிலுவையை குறித்து நம்ம என்ன பண்ணலாம், தியானிக்கலாம். சிலுவை, சிலுவைனா என்ன நீங்களே சொல்லுங்களேன். சிலுவைனா என்ன? சாபம். ஓகே, நெக்ஸ்ட், வாட் இஸ் கிராஸ்? ரட்சிப்பு. வேறு என்னப்பா? சிலுவைனா என்ன குறிக்குது? என்ன விஜய் குறிக்குது? பாடு. ஓகே, வெரி குட். சிலுவை எதை குறிக்குது? பாட குறிக்குது. ஓகே, ஆண்டவர் சிலுவையில் சந்தோஷமாக இருந்தாரா, பாட அனுபவித்தாரா? வெரி குட். அப்போ பைபிள் சொல்லுகிறது, என்னை பின்பற்றி வர வேண்டியவன் தன்னைத்தானே வெறுத்து தன்னுடைய சிலுவையை தினந்தோறும் சுமக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ நான் முதலாவது அந்த சிலுவை எதை குறிக்குது, எதை கர்த்தர் எனக்காக அந்த சிலுவையிலே சுமந்தார் என்று வாசிக்கலாம். யோவான் 1 அதிகாரம், John chapter 1 verses 29. மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி, இதோ உலகத்தில் இருக்கிற பாவங்களை சுமந்திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அல்லேலூயா. இன்னைக்கு இயேசு இந்த சிலுவை எதை சுமந்தார் என்று சொன்னா, எதை சுமந்தார்? உலகத்தின் பாவத்தை சுமந்தார். ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு உங்களை பார்த்து கேட்க ஆசைப்படுகிறேன், எல்லாருமே ஒவ்வொரு பாரத்தை என்ன பண்ணுறோம், நம்ம சுமக்கிறோமா சுமக்கிறது இல்லைங்களா? அம்மா பிள்ளைய எப்படி சுமக்குது? எவ்வளோ மாதம் சுமக்கிறாங்க? 9 months. எப்படியெல்லாம் சுமக்கிறாங்க? கருவில். எப்படி சுமந்தாங்க சாமுன் அவங்க மம்மி? கனவுலையா? வயிற்றில், கருவில். ஒரு மம்மி என்ன எப்படி சுமக்கிறாங்க உங்களை? வயிற்றில். நெக்ஸ்ட்டு மடியில், நெக்ஸ்ட்டு தோலில், அப்புறமா மார்பில், அதுக்கப்புறமா முதுகில், ஷோல்டரில், அதுக்கப்புறமா அப்பாங்கெல்லாம் எங்கே சுமக்கிறாங்க? அப்போனா நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், எல்லாரும் ஒரு விதத்தை என்ன பண்ணுறாங்க, சுமக்கிறாங்க. இவர் மாற்றம் கொஞ்சம் வித்தியாசமாக சுமந்தார். பார்த்தீங்களா? என்னத்தை சுமந்தார் இவர்? சிலுவையை சுமந்தார். அந்த சிலுவை எதை குறிக்குது? பைபிள் சொல்லி இந்த மரம் எந்த மரம்ன்றாங்க? சாபமான மரம். யாரெல்லாம் தப்பு பண்ணாங்களோ இந்த சாபத்தன் மரத்தில் என்ன பண்ண அடிக்கி சாவடிக்கணும்னு சொன்னாங்க. ஆனால் ஆண்டவர் இந்த மரத்து மேலே சுமந்தது எதை? நம்ம பாவத்தை. பைபிள் சொல்லுது, நம்ம பாவத்தையும் நம்ம அக்கிரமத்தையும் கர்த்தர் சுமந்தாராம். ஆமென், அல்லேலூயா. அப்போ இயேசு செஞ்ச காரியத்தை நீங்களும் செய்யணுமா செய்யக்கூடாதா? கரெக்டா இல்லையுமா? சில பேர் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, நீ விசுவாசித்தா தேவனுக்காக என்ன ஒரு வசனம் இருக்கு, தேவமாக என்னிலும் பெரிய காரியத்தை செய்வார். அந்த வசனம் என்ன? என்னை விசுவாசிக்கிறவன் என்னை காட்டிலும் பெரிய சிலுவையை சுமக்குவான். சுமக்குவீங்களா? வெறும் அற்புத மாற்றம் இல்லை. ரொம்ப பேர் அந்த டைலாக் என்ன சொல்கிறாங்கன்னா, பேய் ஓட்டுறது சொல்லுவாங்க. நானும் ஏசப்பா காட்டில் பயங்கரமாக பேய் ஓட்டினேன். பேய் ஓட்டுறதுக்கு முன்னாடி சிலுவையை சுமக்கணும். ஹலோ, உன்னை ஜீசஸை போல கொண்டாடணும்னா உலகத்துக்கிற பாவத்தில் என்ன பண்ண, நீ சுமக்கணும். அல்லேலூயா. முதலாவது இயேசு இந்த உலகத்தை எதை சுமந்தார்? நம்ம பாவத்தை சுமந்தார். அப்போ இயேசுக்கு பிறந்த பிள்ளை நீ. அப்போ நீங்க யார் பாவத்தை சுமக்கணும்? கலாத்தியர் 6 அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். Galatians chapter 6 verses 2. Yes, bear the law of Christ. தமிழ்ல வாசிங்க சிஸ்டர். அத கலாத்தியர் 6 அதிகாரம் 2வது வசனம். ஒருவர் பாவத்தை ஒருவர் சுமந்து. ஒருவர் பாவத்தை. அப்போனா இயேசு நம்ம பாவத்தை சிலுவையில் சுமந்தாரு. உங்களை பார்த்து எப்படி சுமக்க சொல்றாரு? ஒருவர் பாவத்தை ஒருவர் சுமக்க வேண்டும். கணவன் மனைவி, உங்க ஹஸ்பண்டுடைய பாவத்தை யார் சுமக்க வேண்டும்? கணவனுடைய பாவத்தை யார் சுமக்க வேண்டும்? மனைவியோட பாவத்தை யார் சுமக்க வேண்டும்? கணவன். தாய் தகப்பனுடைய பாவத்தை யார் சுமக்க வேண்டும்? பிள்ளைகள். பிள்ளையுடைய பாவத்தை யார் சுமக்க வேண்டும்? தாய் தகப்பன்கள்.
இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இதுதான் தேவன் சுமந்தார். இதைத்தான் கர்த்தர் சிலுவையிலே செய்தார். அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க அல்லேலூயா. அப்படின்னா ஆண்டவர் என்னத்தை சொல்றாருன்னா, உங்க பொண்டாட்டி ஏதாவது தப்பு பண்ணுச்சுன்னா அவங்களுக்காக நீங்க என்ன பண்ணுங்க? ஜெபிங்க. ஒருவேளை அவங்களே திட்டுனாங்கன்னா அவங்களுக்காக நீங்களே என்ன பண்ணுங்க? திட்டு வாங்குங்க. என்ன பண்ணுங்க? திட்டு வாங்குங்க. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. உங்க கணவன் கூட கஷ்டப்படுறது கூட அது சிலுவை தாமா, அது கிறிஸ்தவ வாழ்க்கை தான். ஆமென் அல்லேலூயா. பைபிள் சொல்லுது ஒருவர் பாவத்தை என்ன பண்ண வேண்டுமா? சுமக்கணும். அப்படின்னு உங்க ஹஸ்பண்ட் ஏதாவது தெரியாம தப்பு பண்ணிட்டாரா, நீங்க மன்னிச்சு என்ன பண்ண மறுபடியும் ஏற்றுக்கொள்ளணும். உங்க பிள்ளைங்க தப்பு பண்ணுச்சுன்னா மறுபடியும் என்ன பண்ணணும்? நீங்க அவங்களை ஏற்றுக்கொள்ளணும். அவங்களால முடியலன்னா கூட உங்களால முடிய வேண்டும். ஏன்னா உனக்குள்ள இருக்கிற கடவுள் அந்த மாதிரி கடவுளா இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இந்த குடும்பத்தை தான் கர்த்தர் வாழுவார். இந்த மாதிரி குடும்பத்தை தான் கர்த்தர் என்ன பண்ணுவார்? இருக்குவார். இன்னைக்கு ஹஸ்பண்ட் ஏதாவது தப்பு பண்ணா வைஃப் என்ன சொல்றாங்க? நீ ரொம்ப குடிக்கிறப்பா, நான் உன் கூட வாழ முடியாது. இந்த ஆள் வேலை வெட்டிக்கே போக மாட்டேங்கிறார், இவர் கூட நான் எப்படி வாழ்றது? பைபிள் சொல்லுது கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன பொருத்தனை பண்ணுறாங்க? வாழ்விலையும் சாவிலையும் இன்பத்திலும் துன்பத்திலும் என்ன பண்ணுறேன்றீங்க? இருக்கிறேன்னு சொல்கிறீங்கல்ல, ஏன் ஓடுறீங்க? அப்பப்போ சூட்கேஸை தூரீங்க, அம்மா வீட்டுக்கு ஓடுறேன். எங்கள் அம்மா எப்படி என்ன பார்த்து காப்பாற்றினாங்க தெரியுமா? எப்படிம்மா காப்பாற்றினாங்க? ராணி முகர்ஜினி இன்னும் எப்படி காப்பாற்றாங்க? எங்கள் அப்பா மாற்றம் இந்த அண்ணா இல்லத்துக்கு அவ்வளோதான். அதுக்கு தான் இவர் கையில் கொடுத்துட்டு ஓடிட்டார் அவர். அல்லேலூயா. உங்கள் அப்பா வீடு வேற, உங்கள் அம்மா வீடு வேற, கணவன் வீடு. உங்கள் அப்பா கொடுத்துருந்து கணவன் தர வர முடியுதோ முடியலையோ, ஆனால் கணவன் மாறிட்டாரா, அப்படி என்ன பண்ண? ஒரு பாவத்தை சுமந்து தான் ஆகணும். அவர்கிட்ட ஏதாவது மைனஸாக இருந்தால் நீ அந்த இடத்துல அடி போட்டு தான் ஆகணும். ஏன் ஆண்டவர் உன்னை பார்த்து ஏதாவது சொன்னாரா? இந்த மாதிரி நீ சரியில்லை, நீ இந்த மாதிரி தப்பு பண்ணிக்கிற, உனக்காகலாம் நான் சாக முடியாது சொன்னாரா? இல்லை இல்லையா? ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் உனக்காக செத்த அந்த ஆண்டவர். ஆமென் அல்லேலூயா. முதலாவது இயேசு என் பாவத்தை சுமந்தார். அதுக்கு தான் ஆண்டவர் என்ன சொல்றார்? ஒருவர் பாவத்தை என்ன பண்ணுங்க? சர்ச்சில் கூட நீங்கள் வருவீங்க, நம்ம சர்ச்சுக்கு யாராவது ஒருத்தர் கெட்டது பண்ணிட்டு வருவாங்க. அப்போ உங்களை பார்த்து வேற சர்ச்சுக்கார் சொல்லுவாங்க, இந்த சர்ச்சில் இருக்கிறவங்களாம் இப்படி தக்குறாங்களே, நீ அந்த சர்ச்சுக்கு போகிறேன்னுவாங்க. அப்போ இந்த வசனத்தை அவங்களுக்கு சொல்லுங்கள். ஹாஸ்பிட்டலில் வேற பேஷண்ட் தான் வருவாங்க, சர்ச்சில் இருக்கிறவங்களாம் பாவிங்க தான் வருவாங்க, மன திரும்பத்துக்காக வராங்க. பரவாயில்ல, எங்கள் சபை ஜனங்களுக்காக நான் கூட என்ன பண்ணுறேன்? அடி வாங்குறது திட்டு வாங்குறது பரவாயில்ல எனக்கு. அவர்கள் தான் கிறிஸ்தவ குடும்பங்கள். அல்லேலூயா. அப்பா குடிக்கிறாரு, அம்மா சரியில்லை, அண்ணன் தம்பி சரியில்லைன்னு சொல்லிட்டு எல்லாம் விட்டு போமா. உலகமே சரியில்லாத எங்கே போய் வாழ போகிற? உலகமே சரியில்லாத இருக்குது தெரியுங்களா? எங்கே போய் வாழ போகிறீங்க? நான் அதுதான் உங்களை பார்த்து சொல்ல ஆசைப்படுங்க. கிறிஸ்டியன் லைஃப் இஸ் நாட் அன் ஈஸி லைஃப். எவ்ரி டே யூ ஹேவ் டு டேக் த கிராஸ் ஆஃப் காட். ஆமென் அல்லேலூயா. உங்கள் ஹஸ்பண்ட் குடிக்காரனா கூட இருக்கட்டுமா, நீ ஆண்டவருடைய பிள்ளை தானே, உனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார். அவங்களுக்குள்ள வெறும் அசுத்த ஆவியாக தான் இருக்குதுன்னு நினச்சிக்க. ஆனால் உனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அவங்களை பார்க்க வேண்டும் என்றால் நீ உன் குணத்தை மாற்றிக்கொள். ஐயோ நான் ஏன் இவருக்காக கஷ்டப்படணும்னு நினச்சா எப்படிம்மா நீங்கள் வாழ முடியும்? உங்கள் குடும்பத்தை கண்டிப்பாக என்ன வரும்? பிரிவினை வந்தே வரும். ஒருவேளை உங்கள் பிள்ளை தப்பு பண்ணுறான்னா அடங்காமல் இருக்கிறாங்களா? பரவாயில்ல பிரதர், ஜெபம் பண்ணு. இந்த அடங்காத மனுஷன் நான் இங்கே ஒரு இடத்துல இந்த இடத்துல நிலை காட்டிங்கிறேன். அடங்காதவனாக இருந்தேன், இன்னைக்கு எப்படி கர்த்தர் என்னை அடக்கி வச்சிருக்கிறார். எல்லா காரணம் ஒன்று தான், தாயோடைய ஜெபம். அல்லேலூயா. உங்கள் ஜெபம் பல விஷயத்தை மாற்றும். ஆமென் அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க அல்லேலூயா. அதனால ஒருவர் பாவத்தை நீங்க என்ன பண்ண வேண்டும்? சுமக்கணும். அண்ணன் தம்பிக்காக நீ இன்சல்ட் ஆவ, அக்கா தங்கச்சிக்காக நீ இன்சல்ட் ஆவ, பரவாயில்ல. ஒரு அக்காக்காக தங்கச்சிக்காக நீ என்ன பண்ணக்கூடாது? ஒரு அடி படக்கூடாதா? ஒரே நிமிஷத்தை ஒரு சொந்தம்னு விட்டுட்டு போயிடுறீங்களே, ஒரே நிமிஷத்தை அண்ணன் மூஞ்சில் முழிக்கிறதுல
அக்கா மூஞ்சில முழிக்கிறதுல ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க, உன்னை மன்னிச்சாரு இல்லை ஆண்டவர், ஏன் நீ மன்னிக்க கூடாது? அம்மா மன்னிப்பு கேட்குறாங்க பாரு, அவங்க பெரியவங்க இல்லை, மன்னிக்கிறாங்க பாரு, அவங்க தான் பெரிய ஆளு. One who asks sorry is not a big person. One who forgives that person, he is the big person. So forgiveness has a big power. நீ மன்னிக்கிறதுல நீ சமாதானமா தூங்க முடியும் தெரியுமா? கணவன் மனைவிக்குள்ள இன்னைக்கு ஒரு மனை ஏன் கெடுறதுன்னா மன்னிக்க முடியாது தான். நான் ஏன் உன்னை பார்க்கணும்? ஒருவர் பாரத்தை என்ன பண்ணும்? சில ஹஸ்பண்டுங்க அதை தான் சொல்லுவாங்க ஒய்ஃபை, என்ன எடுத்துன்னு வந்த வீட்டில் கட்டில் கொடுக்கலையா, அவங்க வீட்டில் பீரோ கொடுக்கலையா, வீடு தரலையா? ஏன் ப்ரோ அவ்வளோ பிச்சைக்காரா நீ? வீடு வாசல் இல்லாமல் கல்யாணம் கட்டிக்கினேன், பீரோ கட்டிலுக்கா கல்யாணம் கட்டிக்கினேன். சில பேர் சொல்லுவாங்க என்னத்துக்காக கல்யாணம் கட்டி? எங்கள் அம்மாவை பார்க்குறது தானே உன்னை கட்டிக்கினேன். உங்கள் அம்மாவை பார்க்கறதுக்காக யாருன்னா ஹவுஸ் மேடை வச்சுக்கோ, ஏன் பொண்டாட்டியை வச்சுக்கிறேன்? நான் வேலைக்காரச்சியா? சொல்லுங்க பிரதர். உன் மனைவி உன் வீட்டுக்கு வேலைக்காரச்சியா நினச்சின்னா அன்றைக்கி உன் குடும்பம் என்ன ஆயிடுச்சு தெரியுமா? பிரிஞ்சு கன்ஃபார்மாக போகுது. எழுதி தர உனக்கு. நீ என்னைக்கு அது உன் மனைவி உன் கணவன் நீங்கள் நினைக்கிறீங்களோ அன்றைக்கி தான் உங்கள் குடும்பம் நல்லாயிருக்கும். சில பேர் சொல்லுவாங்க என்னத்துக்காக நான் உன்னை கல்யாணம் கட்டிக்கிற தெரியுமா? இந்த சாமானால யார் கழுவுறது? நீ சாமான கழுவுறதுக்கு அப்புறம் தாலி கட்டினேன். சில ஒய்ஃபுங்கெல்லாம் சொல்லுவாங்க ஹஸ்பண்டை பார்த்து, என்னத்துக்கு நீ என்னை கட்டிக்கினா போ, ஒரு ரூபாய்க்கு பிரயோஜனம் இல்லாத. சரி போமா, ஒபாமா வீட்டுக்கு போ. என்ன பேர பாரு, பணக்காரக்கிறார அம்பானியா? நான் என்ன சொன்னேன்? நான் ஒபாமாண்ணா? அவரை பணக்காரத்தாவா? ஏதோ எனக்கு தெரியும். போ அவங்கள கட்டிக்கோ. உன்னை கட்டிக்கினு எனக்கு ஒரு ரூபா கூட இல்லை. அங்கே பாரு பக்கத்து வீட்டுக்கார புருஷன் எவ்வளோ நல்லா வச்சுக்கிறா. சரி போ அவனையே கல்யாணம் கட்டிக்கப்போமா. நீ அவனை பார்க்குற? எங்கள் ஆஃபீஸில் இருக்கிற புருஷங்களாம் வந்து வண்டியில் காரில் வந்து விட்டுட்டு போகிறாங்க. உன்னை கட்டிக்கின பேருக்கு வண்டியே இல்லை. நொண்டி இல்லாமல் இருக்கிறியா? நொண்டி இல்லாதக்கிற தானே கால் கொடுத்துக்கிறார் ஆண்டவர். உனக்கு எதில் மான மரியாதை வரணுமோ அதில் ரோஷம் வரணும், எதில் வரக்கூடாதோ அதில் வரக்கூடாது. பாவத்தை சுமக்கிறதுல உனக்கு ரோஷம் வரணும், குடும்பத்துக்காக உடைக்கப்படுறதுல உனக்கு ரோஷம் வரணும், மற்றவங்களை கம்பேரிசன் பண்ணுறதுல உனக்கு ரோஷம் வரக்கூடாது. ஆமென் அல்லேலூயா. இது தான் தினந்தோறும் சிலுவை. இந்த குடும்பத்தை பிரிக்க முடியுமா? ஒருவேளை உங்கள் கணவன் ரொம்ப குடிக்கிறவராக இருக்கலாம். நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கர்த்தர் சித்தமாக இருந்தால் என்ன ஆவார்? தொடப்படுவார். என்னை கேட்டால் உங்கள் விசுவாசத்தின்படியே கர்த்தர் தொடுவார். உங்களை காட்டிலும் ரொம்ப முன்னாடி வந்து உக்காந்து அல்லேலூயா சொல்லுவார். இந்த மாதிரி அல்லேலூயா. அதுக்கு தான் உங்களை பார்த்து சொல்ல ஆசைப்படைய. கர்த்தருடைய நேரம் வரும்போது கரெக்டாக கர்த்தர் செய்வார். அப்போ இன்னைக்கு இதுக்கு இந்த மாதிரி வருமானம் உங்கள் வீட்டில் இருக்குதா? புருஷன் குடிக்கிறாருன்னு சொன்னதுமே இமீடியட்டாக ஃபோனை எடுத்துக்கிறது. சித்தி சொத்தி அங்கே இங்கே யார் யார் இருக்கிறாங்களோ ஸ்டேட்டஸில் வேறு போட்டு விட்டுருது. மைண்டு என்ன மைண்டு நான் பார்த்தா தெரியும். ஒரு எதனா குடிக்கார பாட்டுங்க எதனா கிடைக்கும், அதை போட்டு விட்டுறது. ஒய்ஃப் யாருன்னா ஏமாற்றிட்டா இவர் போட்டுருவார். பிரதர் நான் ஒன்று சொல்லிட்டேங்களா, இதெல்லாம் காட்டுறதுக்காக நம்மளுக்கு உலகம் இல்லை, தேவனை காட்டுறதுக்காக தான் உலகத்தை வச்சிருக்கு. உனக்கு கொடுத்த ரட்சிப்பு என்ன தெரியுமா? உனக்கு கொடுத்த ரட்சிப்பு இயேசுவை காட்டுறதுக்காக தான். உனக்கு ரத்தத்தை சிந்தின என்னத்துக்காக தெரியுமா? அவர் யாருன்னு காட்டுறதுக்காக தான் கர்த்தர் சிந்தினார். ஆமென் அல்லேலூயா. உங்கள் பிள்ளைங்க தப்பு பண்ணுறாங்களாம்மா, விட்டுருங்கம்மா. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு விட்டுரு. ஆண்டவர் செய்ய வேண்டியதை செய்கிறார், மன்னிச்சுட்டு விட்டுரு. நீ சமாதானமா வாழு, நீ சந்தோஷமா வாழு. நீ சொல்ல வேண்டிய காரியத்தை நீ செய், அவர் செய்ய வேண்டிய காரியத்தை அவர் செய்கிறார். ஒருவர் பாவத்தை என்ன பண்ண வேண்டும்? நீங்க சுமக்க வேண்டும். ஆமென் அல்லேலூயா. ஒருவேளை வேலை இல்லாமல் இருக்கலாம் உங்கள் ஹஸ்பண்டு, அவருக்கு வேலையே இல்லாமல் இருக்கலாம். நீங்கள் என்ன சொல்லக்கூடாது? அப்போ ஒரு வேலை வீட்டுக்கே போகிறதில்ல, நீங்கள் நல்லா சம்பாதிக்கலாம். நீங்கள் என்ன பண்ணலாம்? நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஒரு 15,000 20,000 நீங்கள் சம்பாதிக்கிற மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணலாம்? இந்த மாதம் நீ பரவாயில்ல ரெஸ்ட் எடு, நீ ரொம்ப வேலை பண்ணிட்டுக்கிற, இந்த மாதம் நான் போய் என்ன பண்ணுறேன், நான் போயிட்டு உனக்காக என்ன பண்ணுறேன், நான் மெயின்டைன் பண்ணுறேன், இந்த மாதம் கொஞ்சம் நீ ரெஸ்ட் எடு, ரொம்ப டென்ஷன் எடுக்காத, நான் எழுதி தரமா. நீ அந்த மாதிரி வார்த்தை சொல்லாமல் உங்கள் கணவன் நெக்ஸ்ட் டேவே வேலைக்கு தேடுவார்.
பைபிள் சொல்லுது அன்பு சகல பாவத்தை என்ன பண்ணுமா? சுமந்து மூடி மறைக்குமா. தேவ அன்பு இருந்தால் உன் குடும்பத்தின் மான மரியாதை நீ என்ன பண்ணுவ? மூடி மறைக்குவ. டெலிஃபோன் பண்ணி எல்லாருக்கும் டெலிகாஸ்ட் பண்ணி காட்ட மாட்டேன், பிபிசி நியூஸ் மாதிரி. உன் கணவன் குடிக்காரன் நீயே போய் 10 பேர் சொன்னீங்கன்னா யார் பேர் டேமேஜ் ஆகுறது? உங்க பேர் தான், உங்க குடும்பம் தான். என் மனைவி சரியில்லை, அந்த மாதிரி தப்புல இருக்குதா, அந்த மாதிரி சரியில்லை நீ சொன்னீங்கன்னா நாளைக்கு அதே மனைவி கூட தானே ரோட்ல நடந்து போவேன். அப்போ உன்னை பார்க்கும்போது உன் மனைவியை பார்க்கும்போது அவனுக்கு என்ன வரும்? அதே தப்பான அபிப்பிராயம் தான் வரும். அதுக்கு தான் உங்களை பார்த்து சொல்றேன், மனுஷன்கிட்ட பேசி ஒருத்தரை மாற மாட்டாங்க, கர்த்தர்கிட்ட பேசி கர்த்தர் மாத்துவா. அல்லேலூயா, நல்லா சொல்லுங்க அல்லேலூயா. முதலாவது கர்த்தர் சிலுவையில் எதை சுமந்தார்? நம்ம பாவத்தை. பைபிள் சொல்லுது ஒருவருக்கு ஒருவருடைய பாவத்தை என்ன பண்ணுங்க. பிள்ளைங்களெல்லாம் பார்த்து சொல்கிறேன், உங்கள் அப்பா ஒரு குடிகாராக இருக்கலாம், ஒருவேளை ஏதோ ஒரு விஷயத்தை வீக்க அன்எஜுகேட்டடாக இருக்கலாம். நீ ஏதோ ரொம்ப படிச்சுட்டே டாடா பிர்லா மாதிரி படிச்சுட்டேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாத, ஓவர் பில்டப் கொடுக்காத, சுவிட்சை பிடிங்கிடுவார். புரியுதா மம்மி? அதெல்லாம் அவனுக்கு தெரியாது, சும்மா மம்மி. என்ன பண்ணாதம்மா, பேச்சு கற்றுக் கொடுத்தவங்களுக்கு என்ன பண்ணாத, பேசி காட்டாத. உனக்கு பொறுக்கும், அது பேசாத, எகிரி குத்தம். நீ பேசின அதெல்லாம் பேசுகிற ஆளே இல்லை. ஏன்னா விதை என்ன ஆயிடுச்சு, வளர்ந்துன்னு வருது. ஐயோ எங்கள் ஸ்கூலில் இருக்கிறவங்க அப்பா அம்மாலாம் என்ன நல்லா இருக்கிறாங்கப்பா, போயிடு அனாதாசிரமத்துக்கு, ஏன்னா வாங்கி போயிடுவாங்க. வேற உங்கள் அப்பா வச்சு உங்கள் அப்பா என்ன பண்ணாத, கம்பேர் பண்ணாத. உனக்கு கொடுத்த தட்டில் நீ சாப்பிடு, வேறவங்க தட்டில் நீ எட்டி பார்க்குற. இப்போ அல்லேலூயாவே வராது. இல்லையா? அன்றைக்கி எவனை சாவடிக்கணும்னு நினச்சிருந்தா பாலை கொடுக்குறது, கள்ளிப்பாலை கொடுத்து உன்னை என்ன பண்ணிக்கலாம், போட்டு தள்ளிட்டுக்கலாம். உன்னை இவ்வளோ தூரம் வளர்த்ததுக்கு காரணம் என்னத்துக்காக? அவங்களுக்கு ஒரு உதவியாக இருந்து அவங்களுக்கு சுமக்கிற ஒரு பிள்ளையா நீ இருக்கணும்ன்ட்டான். நீ பார்த்தா டக்குன்னு ஏதோ ஒரு 2 படிப்பை படிச்சிருந்தமே, மாடுக்கு 2 கொம்பு வரும்போது உனக்கு 2 வந்துடுது. நம்ம ஆளுங்கெல்லாம் 30,000 ரூபாய் சம்பாரிச்சால கையிலே பிடிக்கிறதுல 30 கோடி ரூபாய் கூட சம்பாரி, அது உனக்கு வேணும் தான் கடவுளா தரலாம், கர்த்தருக்கெல்லாம் அது கடவுளா தெரியாது. உனக்கு அது தெய்வம், எங்களுக்கு உலகத்தை படைச்சவர் தெய்வம். அப்போ ஒருவர் பாவத்தை என்ன பண்ணுங்க, சுமந்து வாழுங்க. உங்க ஒய்ஃப் தப்பு பண்ணலாம் பிரதர். பர்ஃபெக்ட் ஒய்ஃப் இந்த உலகத்தை யாருக்குன்னா கெட்சிக்குதா? சொல்லு பிரதர். இந்த பக்கம் பிரதர்ஸ் கேட்குறாங்க, கெட்சிக்கிறாங்களாம்மா? பர்ஃபெக்டானாங்க, பர்ஃபெக்டான ஹஸ்பண்டும் இல்லை, பர்ஃபெக்டான ஒய்ஃபும் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. என் அம்மா ஒரு அம்மா கேட்டுக்குது, ஒரு நல்ல பையனாப்பா, நல்ல பையனை உங்கள் சர்ச்சில் யாருனா இருந்தால் என் பொண்ணுக்கு பார்ப்பான்ச்சு. நான் கையெடுத்து கும்பிட்டேன். சர்ச்சில்னு இல்லைம்மா, இந்த உலகத்திலேயே நான் பார்க்கலாமான்னு. நல்ல போதகரே, நான் பரலோக ராஜ்யம் போக வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும் என்று யார் கேட்டார்கள்? ஏசப்பா கிட்ட என்ன பண்ணாங்க, கேட்டார். அப்போ ஆண்டவர் என்ன சொன்னார், இந்த உலகத்தில் கடவுளை தவிர இந்த உலகத்தை ஒருத்தரும் நல்லவங்க இல்லை. ஏன்னா ஒருத்தர் நல்லவங்களா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதே மனுஷன் கெட்டவனா மாறதுக்கோ. சில லேடிஸ்க்கு சொல்ற, நான் பாரு பொறுமையாக்குறேன், என்னை கெட்டவளாக்கிடாத, சும்மா இந்த எனக்கு டென்ஷன் பண்ணாத. ஹலோ ஹஸ்பண்டுக்கு என்ன சொல், சும்மாரே பிபி ஏத்தாத, எனக்கு ஆகலை, என்னால் முடியல. நல்லூராக தான் இருந்தார், போக என்ன இருக்குது பிரதருக்கு, 2-3 விசில் வர வர வெந்துனுக்குது எல்லாமே. அப்போனா இந்த உலகத்தை நல்லவங்க கெட்டவங்க யாருக்கும் நம்ம என்ன பண்ண முடியாது, சர்டிஃபிகேட் யாருக்கும் என்ன பண்ண முடியாது, கொடுக்க முடியாது. நீங்களும் யாரையா வாயை தோறது என்ன பண்ணிடாதம்மா, சொல்லுவோம் சொல்லிடாத. சத்யாபிரதர் பாவம் நினைக்கிறேன். நான் உங்களை பார்த்து சொல்லிட்டேங்களா பிரதர், ஒருவருக்கு ஒருவர் சுமந்து பாருங்களேன், அந்த லவ்வே ரொம்ப பியூட்டிஃபுல் ஆகும்.
அது ஒரு gift பிரதர். உங்கள் ஒய்ஃப்க்கு நீங்கள் கொடுக்குறது அது ஒரு gift. உங்கள் ஹஸ்பண்டை நீங்கள் கொடுக்குறது காசு இல்லாத போது சிஸ்டர், உங்கள் ஹஸ்பண்டை நீங்கள் ஒரே போய் சொல்லி பாருங்களேன், பரவாயில்ல விடு, நம்மள்ட்ட நீ 100 ரூபாய்க்கு இது என்ன பண்ணலாம், இருக்கிறத வச்சு என்ன பண்ணலாம், பேலன்ஸ் பண்ணலாம் வான்ட்டு, நான் எழுதி தரேன். அவர் மைண்டு ஓடினே இருக்கும், இந்த மாதிரி மனைவி என் கடவுள் குத்தத்தொட்டு நான் இன்னும் போய் வேலை செஞ்சேன் மனைவிக்கு செய்யணும். நீங்கள் அநேக பேர் நம்ம சபையில் அவங்க மனைவிகள் தாலி செயின் வாங்கி கொடுத்துக்கிறாங்க. ஒரு நாள் இல்லாத இருந்தாங்க, இன்னைக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு காரணம் அவங்க மனசில் அந்த தேவன் ஆசை வந்தது. அவங்க கூட கோல்டு வாங்கிக்க போட்டுக்க மாட்டாங்க, உனக்கு போடணும்னு ஆசை. காரணம் என்ன தெரியுமா, உங்கள்கிட்ட ஒரு நல்ல குணத்தை பார்த்துக்கிறாங்க. அந்த மாதிரி செஞ்சு பாருங்களேன். கோபத்தால் ஒரு மனுஷனை மாற்ற முடியாது, தேவ அன்புனால ஒருத்தரை மாற்ற முடியும். ஒரு பாரத் என்ன பண்ணுங்க, அவர் வேலையில் டென்ஷனாக வரும்போது நீங்கள் என்ன பண்ணணுமா, அப்போ சூடாக வருவார், நீ என்ன பண்ணணும், அப்போ அவரை சில்லுன்னு ஆக்கணும். இன்னும் சூடாக ஆக்கி விட்டினா வீடு என்ன ஆகுது, சூடாக பற்றிக்குது. அவர் அப்போ தான் வேலையை முடிச்சு பெங்களூர் டிராஃபிக்கை முடிச்சு சிலுவையிலேருந்து கொல்கத்தா மலையிலேருந்து இறங்கி வந்துடலாம், சிவாஜி நகர்லேருந்து வீட்டுக்கு வர முடியதுக்க மாட்டேங்குது. சில பேர் ஃபங்க்ஷன் போகிறதுக்கெல்லாம் ரெடி ஆகிட்டு எல்லாம் உட்காந்துக்குவாங்க. 7 மணிக்கு வரேன் நீங்கள் வேறு ஹஸ்பண்டு அவங்க ஆஃபீஸில் 6 மணிக்கு பர்மிஷன் கேட்டு அங்கேருந்து விட்டுக்குவார், 7:10 வந்துக்குவார். இந்த அம்மா மூஞ்சி பார்க்கணும், எவ்வளோ நிமிஷத்துக்கு, 10 நிமிஷத்துனால தாங்க முடியல. 10 வருஷம் எப்படிமா அவன் புருஷன் கூட தாங்குவா, அப்போ நீ இப்படி வச்சுக்கிறது. வா போகலான்னா கூட ஆவி வந்து எவ்வளோ நிமிஷத்தில் இறக்கிட்டுக்குது, 10 நிமிஷத்தில் வந்து இறக்கிட்டுக்குது. 7 மணிக்கு பரிசுத்த ஆவியான வெளியே போயிட்டாரு, 7 மணிக்கு மேலேருந்து எந்த ஆவி வந்துட்டுக்குது, பொடலங்க ஆவி வந்து உக்காந்துக்குது. இவரும் பர்மிஷன் எல்லாம் கேட்டு வீட்டுக்கு வந்து டிராஃபிக்கெல்லாம் மீட்டிங் வந்தால் தான் 10 நிமிஷம் லேட் ஆகிட்டதோ இந்த அம்மாவுக்கு என்ன வந்துடுமா, கோபம் அப்படியே உச்சகலத்தை. எதில் கோவம் வரணும், அதில் வரணும் உங்களுக்கு கோபம். ஜெபிக்கலைன்னா உன் மேலே உனக்கு கோவம் வரணும், கடவுள் மேலே அவிசுவாசமான வார்த்தையை பேசினா உனக்கு கோவம் வரணும், சபைக்கு வரலன்னா உன் மேலே கோவம் வரணும், பரிசுத்தமாக வாழலன்னா உன் மேலே கோவம் வரணும். சும்மா பிரியாணி சாப்பிட்டு வரதுக்கு உனக்கு கோவம் வருது. ஏன்னா பிரதர் இவ்வளோ நல்லா ரெடி ஆகிட்டு வந்து இந்த திட்டிருக்கீங்க, திட்டில் பிரதர் சத்தியத்தை அறிவீர்கள். அவங்க ஏன் அந்த 10 நிமிஷம் வெயிட் பண்ணுறது முடியலன்னு கேளுங்க பிரதர். அவங்க போட்டுக்கிற மேக்கப்போட பவர் 1 ஹவரில் மெல்ட் ஆகிட்டு என்ன ஆகிடும், அது ஒரிஜினலுக்கு வந்துடும்னு சொல்லிட்டு அந்த 1 ஹவரில் போயிட்டு. ஆனால் நம்ம சர்ச்சில் யாரும் அப்படி இல்லை, நல்லா நல்லவங்க. 10 நிமிஷம் லேட்டானா பரவாயில்ல, வாங்க போகலாம். நீங்கள் கூட என்ன பண்ணுங்கள், எவ்வளோ முடியுதோ அவ்வளோ ஜல்தி போயிட்டு ஷார்ட் அவுட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களெல்லாம் அவங்க அம்மான்னு கூப்பிட்றாங்க தானே, அவங்க வீட்டில் இருக்கிறவங்க நீங்கள் அம்மான்னு கூப்பிட்டு பார்க்குறதுல எவ்வளோ நல்லா ஆகுது. உங்கள் அம்மாவை நீங்கள் என்னான்னு கூப்பிடணுன்னு ஆசைப்பட்றீங்க பிரதர். எங்கள் அம்மாவை பாரு, அதுக்கு தானே நான் உன்னை கட்டிக்கினேன். ஒரே தாலி தான் கட்டினேன் பிரதர், அம்மா தாலின்னு ஒன்று கட்டல. சிஸ்டர் உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணி ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. அம்மாக்காக்கெல்லாம் கல்யாணம் கட்டிக்காத, உனக்கு அம்மா இஷ்டம்னா தயவு செய்து சொல்கிறேன் கல்யாணமே கட்டிக்காத, அதுதான் நல்ல ரூல்ஸு. பவுல் சொல்கிறான், ஒருவேளை உன்னால் இச்சை அடுக்க இல்லாமல் இருந்தால் திருமணமே என்னை போல என்ன பண்ணாதேரு, செய்யாமல் இருக்கிறாரு. உன்னை சாமான கல்வித்து தானே உன்னை கல்யாணம் கட்டினேன். என்ன பிரதர் மிஷின் அவங்க, நீங்கள் கழுவிப்பாரு. ஜோஷுவா சொல்லேன்டா உட்காரு. வீடு, ஃபேமிலி, ஊர், உலகம் எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களை என்ன நம்பி வராங்க, உங்களை தான் உலகம் நம்பி வராங்க. அவங்களது அட்ரஸ் மாறிக்குது, அப்பா அம்மா மாறிக்கிறாங்க, வீடு மாறிக்குது, லேண்ட்மார்க் மாறிக்குது, ரிலேஷன்ஷிப் எல்லாம் மாறிக்குது, உங்களது ஒன்றுமே மாறலையே. ஏதாவது மாறிக்குதா உங்களுது? பையங்கள் அப்படியே தான் இருக்குது, அதே வீடு, அதே அம்மா, அதே அப்பா, அதே அண்ணன், அதே தான், அதே ஆயா, அதே பாட்டிவே அங்கே அப்படியே தாக்குற. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, எல்லாத்தையுமே மாற்றின்னு வராங்களே. எல்லாத்தையும் மாற்றின்னு வந்து உனக்கு அடாப்ட் பண்ணவங்க, உங்கள் சொந்தக்காரத்தை உங்கள் சொந்தக்காரத்தை போல் அவங்க என்ன ஆகணும், அடாப்ட் ஆகணும். உங்களால் ஆகுதா? அவங்க அம்மா வீட்டில் ஒரு 2 நாள் இருந்து பாரு, தெரியுது. வா போகலாம் வா போகலான்னுவேன். காரணம் என்ன தெரியுமா, உங்கள் வீடு அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் இருக்கணும்னா தெய்வீக குணம் இருந்தால் தான் நீங்கள் செய்வீங்க. இதுக்காகவே உனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்வார்.
அல்லேலூயா. இந்த மாதிரி குடும்பத்தில் சண்டை வரமா? வந்தாலும் ரெண்டு பேரும் பிரிய மாட்டீங்க. டிவோர்ஸே வராது சிஸ்டர். உங்கள் வீட்டில் டிவோர்ஸுக்கு வாய்ப்பே இல்லை. எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன், நீ வேண்டாம் நான் வேண்டான்னு போகிறதுக்கு வாய்ப்பே இல்லவே இல்லை. ஒருவர் பாவத்தை பைபிள் சொல்லுகிறதே நீங்கள் சுமக்க வேண்டுமா இருக்கிறீங்க. ஆமென், அல்லேலூயா. அடுத்ததாக நீ எதை சுமக்க வேண்டும் என்று நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். பாவத்தையும் அக்கிரமத்தையும் கர்த்தர் சுமந்தார். ஏசாயா 53 அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 53:12. ஆ ஆ அல்லேலூயா. தமிழ்ல வாசிக்க சிஸ்டர். அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரத்தில் ஒருவராக எண்ணப்பட்டு. அவர் யாரா மாறினாரா? அக்கிரமக்காரனாரா மாறினாரா? ஆமென், அல்லேலூயா. பாவத்துக்கும் அக்கிரமத்துக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்குது. என்ன சொல்லுங்க? பாவம்னா என்ன, அக்கிரமம்னா என்ன? நீங்க சிஸ்டர் நீங்களாம் சொல்லவே மாட்டீங்களா? பாவம்னா என்ன, அக்கிரமம்னா என்ன? பாவம்னா என்ன, அக்கிரமம்னா என்னம்மா? அளவுக்கு மீறி பண்றது தான் அக்கிரமம். பெரியவங்க சொல்றாங்க பாரு, அக்கிரமத்தில் அழியாத. ஒரு ஃபேமிலி கவுன்சிலிங் போயிருந்தேன். அப்போ பொண்ணு என்ன பண்ணிக்குது? லவ் பண்ணிக்குது. என்ன பண்ணிக்குது? லவ் பண்ணிக்குது. லவ் பண்ணி கல்யாணம் ஆகிட்டு ஒரு கொல்ல பிறந்துட்டுக்குது. பையன் வீட்டுக்கே வரமாட்டேங்கிறானா? ஏன் இவன் வீட்டுக்கே வரமாட்டேங்கிறான்னு ஒரு நாள் அவங்க மாமியார் அவங்க வீட்டுக்கு போய் பார்த்துச்சான். இல்லை, நான் எங்கள் அம்மா கூட வைக்கிறேன் அப்படின்னானா. சரி, ஓகே, இவன் ஆட்டோ ஓட்டுருவனா. ஆட்டோ ஓட்டியிருந்தானா பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அப்பப்போ எத்தனை போய் ஹாஸ்பிட்டலில் விட்டுட்டு வருவானா. பார்த்தா பக்கத்து வீட்டுக்கிற 58 வயசுக்கிற ஆயா கூட இவனுக்கு என்ன வந்துட்டுக்குது? லவ் வந்துட்டுக்குது. இங்கே யார் இருக்கிறாங்க சொல்லு? வைஃபு, ஒரு குழந்தைக்குது. இவனுக்கு எவ்வளோ தரமா வயசு? 28 வயசு. ஒரு பொண்ணு ஒரு பையன் குழந்தை இவனுக்கு. இது பாவமா அக்கிரமமா? சுடுகாட் போகிற கேள்விக்கு என்ன வயசு வந்து காசை வந்துக்குது பாரு. ஹலோ, இதுதான் அக்கிரமம். ஆனால் இந்த அக்கிரமத்துக்காக யார் சிலுவையில் சுமந்தது அப்படின்னா, நீங்கள் பண்ண அக்கிரமத்தில் யார் சுமந்தார் தெரியுமா? இயேசு சுமந்தா. நல்லா சொல்லுங்க, இயேசு சுமந்தா. அவருக்கு பிறந்த பிள்ளைகள் சர்ச்சில் கூட ஏதாவது அக்கிரமம் நடந்துச்சுன்னா பரவாயில்ல, தாக்கு பிடிச்சிக்கோ. சில பேர் ஸ்லிப் ஆகிட்டு விழுந்துட்டாங்கன்னா, நீ தேவனுடைய பிள்ளையா இருந்தால் என்ன பண்ணவங்கள தூக்கி எழுப்ப பாரு. இன்னும் நீ க்ளீன் ஆகிட்ட மாதிரி என்ன பண்ணாத. அவ்வளோ பர்ஃபெக்டாலாம் இருந்தவனை டக்குன்னு பரலோகத்துக்கு கொண்டு போயிட்டுக்குவாரு. அப்பனா பைபிள் சொல்லுது, என் பாவத்துக்காக என் கர்த்தர் மரித்தார், என் அக்கிரமங்களுக்காக கர்த்தர் என்ன பண்ணாரா? மரித்தார். அப்பனா யோசிச்சு பாருங்க, நம்ம எவ்வளோ அக்கிரமம் பண்ணிக்கிற தொட்டு ஆண்டவர் நம்மளை மன்னிச்சுக்கிறார். அப்போனா உங்கள் ஹஸ்பண்டு அக்கிரமத்தை அழிஞ்சா கூட சிஸ்டர், தேவனுடைய அபிஷேகம் உனக்குள்ளே இருந்தா மன்னிச்சுட்டு விட்டுரு. உங்கள் பிள்ளைங்க கூட அந்த மாதிரி பண்ணிச்சுனா கூட பரவாயில்ல. எதை விதைக்கிறார்களோ அதே அறுப்பார்கள். இப்போ போய் பார்த்தா அந்த பையனுக்கு என்ன வியாதி வந்துட்டுக்குதான். இப்போ என்ன தெரியுமா சொல்கிறான்? கடவுள்கிட்ட வேண்டுங்க பிரதர், எனக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்தா ஆண்டவர் என் மனைவியோட நான் போய் வாழ்கிறேன். பார்த்தியா, நம்ம சைலண்டாக இருந்தாலே கர்த்தர் கரெக்டாக என்ன பண்ணுறார்? வேலையை செஞ்சுறார். அதுக்கு தான் வாலிப பொண்ணுங்களை கூட என்ன பண்ண சொல்கிறேன்? அக்கிரமத்தில் என்ன பண்ணாத, அழியாத. 16 வயசில் 15 வயசில் படிக்கிற ஆசை வரணும், காலேஜுக்கு போகிற ஆசை வரணும், பார்க்கில் எவனையும் கட்டி பூச்சி நிற்கிற ஆசை அவனுக்கு வரக்கூடாது. புரியுதா? குழந்தை பெற்றுக்கிறோன்னு ஆசை எந்த வயசில் உனக்கு வரக்கூடாது? 16 வயசில் வரக்கூடாது. உனக்கு காதல் வரல, உனக்கு மோகம் வந்துக்குது, இச்சை வந்துக்குது. ஆனால் அதை கூட உங்கள் அம்மா அப்பா பார்த்து கூட சைலண்ட் ஆக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா?
அவங்களுக்கு கொடுத்துருக்கிற அபிஷேகம், அதுக்கு தான் அவங்க சைலண்டாகிறாங்க. இல்லைன்னா அவனுக்கு என்னைக்கோ தாய்ப்பால் கொடுக்குறத பதிலே தலுக்காணியை வச்சு உன் வாயை அப்படியே அமுக்கிக்க முடியும். ஆனால் இன்றைக்கி அநேக பேர் செய்கிறாங்க. இன்னைக்கு கூட நீ தப்பு பண்ணி கூட உனக்கு மீறி கஷ்டப்பட்டு சாப்பாடு எடுத்துன்னு வந்து போகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? உன்னை மன்னிக்கிறாங்கன்னு நினைக்காத, அந்த மாதிரி தெய்வத்தை அவங்க வணங்குறாங்கன்னு நினச்சிக்க. அதுக்கு தான் அவங்க சைலண்ட் ஆகுறாங்க. ஆனால் அவங்க சாபத்தை உன் தலைமையில் என்ன பண்ணிக்காத, கொட்டிக்காத. இதுதான் சத்தியம். ஆமென். அல்லேலூயா. பையன்களுக்கும் சொல்ல ஆசைப்படுகிறேன், உன்னை இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டு பெற்று வளர்த்து நீ பண்ணுற தப்புங்களுக்கும் மன்னிச்சுட்டாங்க, பண்ணுற அக்கிரமத்துக்கு என்ன பண்ணாத. ஒரு அம்மா சொல்லுவாங்க, எங்கள் அம்மா வந்து சொல்லி ஒரு அம்மா சொல்லிக்கிறாங்க, என்னைக்கெல்லாம் துணி கசுக்கிறோன்னு பிரதர் இவன் பாக்கெட்டில் இவ்வளோ காஞ்சாவை பார்க்குவேன். அக்கிரமத்தில் அழிஞ்சேன்னு நினச்சிக்க, ஒரு ஏடே அழிஞ்சிரு, அது ஒண்டி எழுதி தரேன். காஞ்சா அடிச்சிட்ட பிறகு தான் ஒரு மாதிரி இப்படி பண்ணுவேன், ஒரு மாதிரி என்ன போதை. கொஞ்ச நாள் ஆவோ ஒன்றுமே அடிச்சிக்க மாட்டேன், நார்மலாக இப்படி அணுகுவேன். ஏன்னா நீ இதை தானே ஆசைப்பட்ட, இப்படி சுற்றினே இருக்கணும்னு. அதுக்கு ஆண்டவர் என்ன பண்ண, ஒரு பட்டன் நம்ம கிட்ட சுற்றுறா மக, எப்பவுமே சுற்றினீர் நீ. இப்போ நீயே ஸ்டாப் பண்ணப்போ இல்லைப்பா, தொடர்ந்து சுத்து. நீ அக்கிரமத்தில் அழியாத. கல்யாணம் ஆனவங்க அக்கிரமத்தில் அழிஞ்சவங்க யாரை சரித்திரமே வாழ்ந்துதாவே இல்லை. நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே இல்லை. அதெல்லாம் செஞ்சுட்டு வந்து அனுபவப்பட்டு தான் சொல்கிறேன். பேய்கிட்ட கூட விளையாடிடலாம், கர்த்தர்கிட்ட விளையாட முடியாது. You cannot fool Jesus. ஆமென். ஆனால் எனக்கு ரொம்ப சந்தோஷம், இந்த மாதிரி சத்தியத்தை கேட்கறதுக்கு நம்ம சபையில் எவ்வளோ ஜனங்க வராங்க. உங்களால் கர்த்தரை அப்போ ரொம்ப நேசிக்கிறாருன்னு அர்த்தம். ஆமென். அல்லேலூயா. அப்போ உங்கள் வீட்டில் இருக்கிற அக்கிரமத்தை கூட நீ என்ன பண்ணணும், சுமக்கணும். நம்மளை சுமந்த கர்த்தர் சிலுவையில் நம்மளை சுமந்தார். ஆமென். அல்லேலூயா. அடுத்ததாக நம்ம எதை சுமக்க வேண்டும் என்று வாசிக்கலாம். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 17ஆவது வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 8:17. ಇದರಿಂದ நம்ம வேதனைனா என்ன தெரியுமா? தமிழில் ரொம்ப நல்லா இருக்குது, வாசிக்கமா. ஹalleluya. தமிழில் வாசிங்க சிஸ்டர். அவர் தாமே தம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். நம்மளுடைய நோய்களை என்ன பண்ணாரா கர்த்தர்? அந்த பாட்டு இருக்குதுல்லப்பா, என்ன பாட்டு அது? நம்ம நோய்களை சுமந்தார். ஒரு பாட்டு நல்லா இருக்குது. இயேசு என்ன பண்ணார்? நம்ம நோய்களை சுமந்தார். எவ்வளோ பேர் சொல்றீங்க அவர் தழும்புகளால் நான் குணமானேன். இப்போ இயேசு நோய்களை சுமந்தது உண்மைனா நீங்களும் நோய்களை சுமக்க ஆசைப்படுவீங்களா? இப்போ உங்கள் டேடிக்கு ஏதோ உடம்பு சரியில்லை, பொட்டை பிள்ளைங்க நீங்கள் இருக்கிறீங்க, என்ன பண்ணுவேன்? டேடி பேண்ட்லேயே வந்து என்ன பண்ணிட்டார், டாய்லெட் பண்ணிட்டார். நீ என்ன பண்ணுவேன்? சீ டேடி என்கிட்ட வந்தேன்னு நினச்சிக்க, மைக்கு ஏற்றுன்னு ஒரே குத்துணும் வாயில். நீ சீக்கு எல்லாம் ஒரு மேலேயே பண்ணேன். ஞாபகம் இருக்குதா? ஞாபகம் இருக்குதாம்மா? ஹலோ ஹீரோயின்ஸ் யாருன்னா இருக்கிறீங்களா அந்த மாதிரி சீத்துன்னு? ஐ வாட்ச் கரண்ட்டு வச்சுக்கிறாங்க, எடுத்துன்னு வந்து அப்படியே வாயிலே வச்சுடுவேன். நான் அந்த மாதிரி பாஸ்டே இல்லை. உங்கள் டைப்பரை டெய்லி மாற்றணும். அவங்க உன் சட்டி அண்டர்வேர் என்ன பண்ணாங்க டேடி மம்மி மாற்றுறாங்க. கலீஜுன்னு பார்க்கல, என் புள்ளன்னு பார்த்தாங்க. இன்னைக்கு அப்பா அம்மாவுக்கு ஏதாவது வியாதி வந்தால் டைப்பர் மாற்றுவியா? என்னம்மா மாற்றுவியாம்மா? உங்கள் அம்மாவுக்கு லாஸ்ட்டில் கடைசி பால் வண்டி போய் ஊற்றிட்டு வர மாட்டேன் தானே? டப்பா கிட்ட போய் அழுவ மாட்டேம்மா, ஏன் தெரியுமா? பைபிள் சொல்லு, என் வியாதிகளை கர்த்தர் என்ன பண்ணாரா? சுமந்து தீர்த்தார். உங்கள் அம்மாவுக்கு ஏதோ ஒரு நோய், எதன் போய் அநாதாசிரமத்தை விட்டு நீ ஜாலியாக்குவியா? உனக்கு வராத நோவு? ஹலோ இப்போ வரவே வராது. ஆமேன்னு அல்லேலூயாவே வராது.
காரணம் என்ன தெரியுமா? ஆப்ரேஷன் சக்ஸஸ். எத்தனை பேர் விடுவியாப்பா அம்மாவை? ராஜா ஹீரோ எத்தனை பேர் அநாத ஆசிரமத்தை எழுதி கொடுத்துட்டு வருவியா? வரமாட்டேப்பா. கல்யாணம் ஆகலையா அவனுக்கு? அதுக்கு தான் இப்படி ஆட்டுற. கல்யாணம் ஆகிட்டே பிறகு நீ வா, செக் பண்ணலாம் நீ ஒரிஜினலாக டூப்ளிகேட்டானு. என்ன ராஜா உன் பேர்? ரோஹித். ரோஹித் இல்லை, எங்கள் அம்மா விட மாட்டேன்றாரு. பார்க்கலாம். வயசு ஆச்சுன்னா அவங்க அப்பாவை தூக்குவியாமா? சொல்கிற மேலே தூக்கின்னு போவியா? இதுதான் சிலுவை. வயசு ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு மூலையில் நாய் கூண்டில் போடுற மாதிரி போட்டு வச்சிடாது உங்கள் அப்பா அம்மாவை. உன்னை நினச்சிருந்தாங்கன்னா மோசையை போல் ரேப் பண்ணி உன்னை தண்ணியில் போட்டு குரோக்கடைல் வேலை விட்டுக்கணுமாச்சு. ஆனால் எல்லாத்தையும் என்ன பண்ணாங்க உங்கள் அப்பா அம்மா? உனக்காக சுமந்தாங்க. உனக்கு கத்தின்னு இருக்கவே குழந்தைய போல. என் ஒய்ஃப் கத்துது, சரி குழந்தை கத்தின்னுக்குது, என்னத்து கத்துதுன்னே தெரில. அப்புறமா எடுத்து பார்த்தா டொய் போயிட்டுக்கிறாரு. அப்புறமா எடுத்து நான் என்ன பண்ணேன், ஃபர்ஸ்ட் டைம் மை லைஃப்பில் கிளீனிங் திஸ் கக்கூஸ். எங்கள் ஒய்ஃப் என்ன சொல்லிச்சு, நோ நீ தான் பண்ணணும்னுச்சு. நான் சொன்னேன் எனக்கு கற்றுக்கொடு, எனக்கு தெரில அப்படின்னு. அப்புறமா வெட் டிஷ்யூ என்ன பண்ணேன் எடுத்து என் குழந்தைக்கு அழகாக தொடிச்சு. அது கலீஜ் மாதிரியே தெரியல. அது எப்படி தெரியல தெரியுமா? கலீஜ் மாதிரியே தெரியல. அது என் பிள்ளை கஷ்டப்படுதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோம், நம்ம பண்ணுறோம். அந்த மாதிரி உங்கள் அம்மா அப்பா வியாதியில் இருக்கும்போது தாங்குவியாம்மா? அம்மா ஹீரோயின்களே தாங்குவீங்களா? இல்லை 18 ஆண்டு தாலி கட்டுன்னு ஓடிடுவியா? சொல்லுமா. ஏன்னா பிரதர் இந்த மாதிரியெல்லாம் கேட்டிங்கன்னா எப்படி பிரதர் தாங்குவீங்களா? பிரதர் உங்கள் மம்மி டேடியை வயசு ஆயிடுச்சுன்னா அங்கே ஒரு மூலையில் கட்டி கொடுத்துருப்பா அவருக்கு. எங்கே ஒரு அநாத ஆசிரமத்தை செக் பண்ணி மாதம் மாதம் என்ன பண்ணலாம், காசு கொடுத்து தீர்த்துடலாம். வேண்டாம்மா. எவ்வளோ பேருக்கு எச்சத்தட்டிய கல்வி உனக்கு வாழ்க்கையை நல்லா பார்த்துக்குவாங்க. எவ்வளோ பேருடைய சட்டியெல்லாம் கசக்கி உனக்கு ஒரு நல்ல சட்டி வாங்கி கொடுத்துக்குவாங்க. எவ்வளோ பேர்கிட்ட காரித்து போயின்னு வந்து அந்த காசில் உனக்கு துணி வாங்கி போட்டுக்குவாங்க. எத்தனையோ அம்மாங்களை நான் பார்த்துக்கிறேன், அவங்க உடம்பை விற்றுட்டு கூட அவங்க பிள்ளைங்களை பார்த்துக்கிறாங்க. அவங்க பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு கெட்ட பேர் வந்தால் கூட அவங்க பிள்ளைங்களை நல்லா பார்க்கணுன்னு நினச்சிக்கிறாங்க. பண்ணுவியா அவங்க அம்மாவுக்கு? உங்கள் அப்பாவுக்கு பண்ணுவியாப்பா ராஜா? வெறும் மதர்ஸ் டேக்கு மாத்திரம் ஃபோட்டோ போட்டு ஷோ காட்டாத. எங்கள் அம்மா எனக்கு ரொம்ப இஷ்டம். ஃபாதர்ஸ் டேக்கு மாத்திரம் பீரோலேருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துன்னு வந்து உயிரோடு இருந்தாருன்னா பக்கத்துலேருந்து ஃபோட்டோ எடுத்துக்குவேன். செத்துக்கிட்டு போட்டாருன்னா எதுனா ட்ராயரில் வச்சுக்குவேன். அதை அவனை எழுத்து என்ன பண்ணுவேன், ஐ மிஸ் யூ. ரஜினிகாந்த் காசு கொடுத்தா நடிக்குவான், கிறிஸ்டியனுங்கெல்லாம் ஃப்ரீயாகவே நடிக்குவாங்க. பார்க்குவீங்களாம்மா? ஹலோ பார்க்குவியா? இப்படி பார்த்தாரு இயேசுன்னு. அதுக்கு தான் இன்னைக்கு அநேக குடும்பத்தை நல்லவங்களா இல்லைன்னா கூட ரோட்டில் ஒரு நல்ல மனுஷ ஜனங்களை கர்த்தர் எழுப்பிட்டுக்கிறாரு. ஏன்னா நீ போகலன்னா கூட சோறு யாருக்கோ ஒருத்தர் நல்லதான தொட்டு அவங்க ஒரு சோறு வைத்துன்னு வந்து போட்டு போகிறாங்க. இன்னைக்கு ரோட்டில் அநேக அப்பா அம்மா இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? சிலுவையை சுமக்க தெரியாத ஜனங்கள். போய் உங்கள் மம்மி வேலைக்கோ டேடி வேலைக்கோ ஒரு நாள் இருந்துட்டு வா, உனக்கு தெரியும் அவருடைய அருமை என்னன்ட்டு. ஆமென். கல்யாணம் ஆகிட்டு உங்கள் அம்மாவுக்கு ஒரு பாய் காட்டிடாத. புரியுதாப்பா? ஹீரோயின் வந்ததும் ஹீரோ ஆகிடாத. புரியுதா? உனக்கு ஒரு புள்ள பிறக்கும், சுமக்குவீங்களா? உங்கள் அம்மாவுக்கு வயசு ஆவாவா வியாதி வரும், சுமக்குவியா? ஹாஸ்பிட்டலில் போய் நிற்குவியா? நிற்கிறீங்களா நிற்க மாட்டீங்களா? ஹலோ, உனக்குன்னு உடம்பு சரியில்லாத போது என்ன பண்ணாங்க, உனக்காக வந்து நில்லாங்களா? ஐயோ இந்த அம்மாவுக்கு வயசு ஆகிட்டேன்னா அது கத்தினே இருக்குது. நீ குழந்தையாக்கும் போது என்ன, ஹாய் மம்மி கம்மியார் மம்மி நான் சொல்லியிருந்தேன். 2 ஹவர் கத்தி நின்றுக்கிற. இன்னும் சுமக்கலையா அவங்க? சொல்லுமா வாயை தோறுது.
எனக்கு சைலண்டாக இருந்தால் ரொம்ப கோவம் வந்துடும். ஜல்தி சொல்லுமா. நீ அலர்ட் ஆகிறியா உயிரோட இருக்கிறியா நான் செக் பண்ண இல்லையா பார்த்தா. அல்லேலூயா. பார்க்கவியா தம்பி உங்கள் அப்பாவை குடிக்காரரோ திருடரோ ஏதோ ஒன்று, ஆனால் உனக்குன்னு அப்பாவை பார்த்து ஒன்று பெற்று வளர்த்துட்டுக்கிறார், தூக்குறார். செக்யூரிட்டி வேலையோ ஆட்டோ வேலையோ பெயிண்ட் வேலையோ ப்ளம்பிங் வேலையோ ஏதோ ஒன்று செஞ்சு உன்னை என்ன பண்ணிக்கிறார், காப்பாற்றிக்கிறார். ஓகேவா, நீ பார்த்துக்குவியா? வயசாயிடுச்சுன்னா பார்த்துக்குவீங்களாம்மா? கண்டிப்பாக நீங்கள் பார்த்து தான் ஆகணுமா. நம்ம சர்ச்சில் இருக்கிறாங்க பொண்ணு சர்வீஸில் கூட மகன் ஸ்டீவனும் மகள் மதுவும் அந்த பாப்பாவுக்கு அம்மா அப்பா இல்லை, அதுக்கு வெறும் அவங்க ஆயா தான் வளர்த்தாங்க. அந்த ஆயா வளர்த்து அது டெய்லி என்ன பண்ணுது, சாப்பாடு எடுத்துன்னு போய் அவங்க ஆயா வீட்டில் போய் சாப்பாடு ஊட்டிட்டு அந்த ஆயாவுக்கு பெட்லேயே படுத்துனுங்கிறது. அந்த ஆயா எந்திரிக்க முடியாது. 2 பேரையும் போய் சாப்பாடு ஊட்டிட்டு பொண்ணு வந்து பேரப்புள்ள வந்து சாப்பாடு விட்டுது, மருமக என்ன பண்ணுறா தருமா, டைப்பர் சேஞ்ச் பண்ணுறான். எவ்வளோ ஒரு நல்ல ஹார்ட் இல்லை. மாற்றுவியாம்மா உங்கள் அம்மாவுக்கு டைப்பரை? நீ உண்மையான கிறிஸ்தவல்லை. அல்லேலூயா. உன்னை பார்த்தா ஆண்டவர் சொல்வார் நீ கிருபை பெற்றவள். அல்லேலூயா. உங்கள் அப்பாவுக்கு பண்ணுவியாப்பா? குடியார்த்தான் பேருக்கு அப்பான்னுக்கிறாரா? அப்பா இல்லை வீட்டிலலாம் என்னென்னவோ பூருது. உனக்கு ஒரு அப்பான்னு ஒரு செக்யூரிட்டியாக மூலையில் கூட உட்காந்து என்ன பண்ணுறாரு உன்னை? பண்ணுவியா? அவன் தான் கிறிஸ்தவன். ரொம்ப கஷ்டமா? வெறும் ஈஸ்டருக்கும் கிறிஸ்துமஸ்க்கு போய் துக்க கஞ்சி சாப்பிட்றது முக்கியம் இல்லை, மற்றவருடைய வேதனையை சுமக்கிறவன் தான் கிறிஸ்தவன். மற்றவர்கள் வியாதியை சுமக்கிறவன் தான் கிறிஸ்தவன். அதுதான் உண்மையான வழி, அதுதான் உண்மையான சிலுவை. அவன் அல்லேலூயா. மகன் இமான் கூட அவங்க ஒய்ஃபுக்கு ஸ்லிப் ஆகிட்டு கீழே விழுந்து கால் ஒஞ்சிட்டுச்சு. அவங்க ஒய்ஃபுக்கு பெட்லேருந்து எல்லாமே பண்ணுறாப்புல. வெரி குட் மேன். ஏய், உன் பொண்டாட்டி நீ தயா செய்யணும், உங்கள் புருஷனுக்கு நீ தாமா செய்யணும், கூச்சப்படாமல் செய். ஒரு நாள் அவரும் அன்பை பார்த்தே மன திரும்பிடுவார். ஆமென். அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க அல்லேலூயா. வியாதி வந்துச்சுன்னு தூரத்தல்லாத. அவங்களுக்கு வேறு விதமான வியாதி வரலாம், ஆனால் உனக்கும் வேறு விதமாக வரும். ஏன்னா நீ என்ன விதைக்கிறியோ. அனாதாசிரமத்தை எத்தனை போய் என்ன பண்ணிடாது, உங்கள் அம்மா அப்பாவை விட்டுறாத. எல்லாத்தையும் செஞ்சு அந்த அம்மாவுக்கு வியாதி வந்துச்சு என்ன பண்ணிடாத, விட்டுறாத. இதனா ஒன்று செஞ்சுட்டு என்ன பண்ணு. அதுக்கு தான் கடவுள் எப்பவுமே சொல்கிறார், பார்க்குறவங்களே உனக்கு என்ன பண்ண முடியல, மரியாதை கொடுக்க தெரில, அன்பு செலுத்த முறையில் பார்க்க தெரிலனா பார்க்காத கடவுளுக்கு நீ என்ன செய்வ? உங்கள் அம்மா உடம்பு சரியாத இருக்கிறாங்க, ஆனாலும் வேலைக்கு போயின்னுக்க, நீ மாற்ற தண்டச்சோறு சாப்பிட்டு வீட்டில் உட்காந்துங்காத. உனக்கு உண்மையான மீசை இருந்துச்சுன்னா, இங்கே கொஞ்சம் தாடி எலி தாடி இருந்துச்சுன்னா நல்லா வேலை வெட்டிக்கு போ. இந்த மாதிரி பாஸ்டர் நீ எங்கேயுமே பார்க்க மாட்டேன். இனிமேல் பாருங்கள், உண்மையான ஆம்பளையாக இருந்தா ஒரு காலம் வந்த பிறகு உங்கள் அம்மா சோறில் சாப்பிடாத, போய் ஒழிச்சு சாப்பிடு. ஒரு நாள் மூட்டை தூக்கு, அதை வலி தெரியும். அந்த காசில் உங்கள் அம்மாவுக்கு எத்தனை போய் வாங்கி கொடு. அதில் ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு வரும். என்ன கேட்டால் உங்கள் அம்மாவுக்கு என்ன பண்ண தெரியுமா, உங்கள் அம்மா அப்பா இருந்தாங்கன்னா ஒரு நல்ல தாலி செயின் வாங்கி கொடுப்பா. தாலியெல்லாம் விற்றுட்டு என்ன சொல்லுவாங்க அம்மாங்க, இதிலெல்லாம் படிக்க வச்சாப்பா. சும்மா பேசாத, செஞ்சு காட்டு. நான் செய்யாததை கூட நான் சொன்னதில்லை, நான் செய்கிற தொட்டு தான் நான் தைரியமாக சொல்கிறேன். எங்கள் அம்மா இங்கே தான் உட்காந்துங்கிறான், கேட்கோ. அல்லேலூயா. உங்களை பார்த்து சொல்கிறேன், தெய்வ அன்பு உனக்கிட்ட இருந்துச்சுன்னா அந்த அன்பு தான் உன் குடும்பத்தை மேலே நீ வைப்ப. ஆமென். அல்லேலூயா. வயசாயிடுச்சுன்னு என்ன பண்ணிடாதப்பா, துரத்திடாத. எங்கே போவாங்க, எங்கே போவாங்க? வியாதி வந்துடுச்சுன்னு என்ன பண்ணிடாத, தள்ளிடாத. உனக்காக வாழ்ந்த ஒரு ஜீவன். என்ன கேட்டால் பொண்ணுங்களை சொல்கிறேன், நீ ஜல்தி கல்யாணம் கட்டின்னு போகாத. என்ன பண்ணாத, கொஞ்சம் லேட்டாக பண்ணிக்கோ. உனக்கு உங்கள் அப்பா அம்மா மேலே ஆசை இருந்துச்சுன்னா நீ என்ன பண்ணுவ தெரியுமா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு வழியை காட்டிட்டு தான் உன் வழியை நீ பார்த்துக்குவ. இல்லைன்னு நினச்சிக்கோ. தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, அண்ணன் எப்போ காலியாகும்
அப்போனா அப்பா அம்மா எப்போ பேக் ஆவாங்க, நான் எப்போ சூட்கேஸ் தூக்கி நீ வீட்டுக்கு ஓடலான்னுக்குவேன். அதுக்கு தான் உங்களுக்கு ஆண்டவர் அப்பா அம்மா மேலே வர அன்பு கூட யாரோ ரோட்டில் போகிற இடியட் மேலே வருது உனக்கு. ஒரு சத்யா பிரதரோட ஒரு நாள் அவருடைய டூல் கிட்ட தூக்கின்னு வந்தேன். நான் தூக்கத்துக்கே ஆகல. எவ்வளோ வெயிட்டு தெரியுமா? எப்பா ஒரு 15-20 கேஜிக்கும். யோசிச்சு பாருங்களேன், ஏதோ ஒரு கம்பெனிக்கு போகிறாரு, லிஃப்ட் ஒர்க் ஆகல, என்ன பண்ணோம் அந்த 15 கேஜி? அப்போ அந்த மூட்டை யாருக்கு தூக்குறாரு தெரியுமா? பொண்டாட்டிக்கும் பிள்ளைங்களுக்காக தான் தூக்குறாரு. இந்த வேலையெல்லாம் செய்யும் போது டஸ்டெல்லாம் மூக்கில் போயிட்டுக்கும், மூஞ்சே ஒரு மாதிரி ஆகிட்டுக்கும். அவங்க லங்ஸை பார்க்குறதில்ல, மைண்டை பார்க்குறதில்ல, எத்தையோ பார்க்குறதில்ல, ஒன்று தான் உன்னை பார்க்குறாங்கம்மா. போய் சும்மா அவங்க அப்பா அம்மாவை செய்கிற வேலையில் ஒரு நாள் நில்லி ஏஞ்சி வந்து பாரு, உனக்கு தெரியும். பிரேமம்மா காலையில் 5 மணிக்கு 3 மணிக்கு ஏஞ்சி போயிட்டு ரோடை பெருக்கி அதை வளர்த்துக்கிறாங்க. நீ வளர்க்குவியாம்மா உங்கள் அம்மாவை? இல்லை கல்யாணம் கட்டின்னு போயிடுவியா? சொல்லு, வாயை திறந்து. அதுக்கு தான் அம்மாங்களே சொல்கிறேன், டக்குன்னு கல்யாணம் கட்டியெல்லாம் அனுப்பாத. ஃபீஸ் கீஸெல்லாம் இது கட்டி போட்டு டக்குன்னு அங்கே போயிடுறதுக்கு. 28 வயசு 26 வயசு கல்யாணம் கட்டின்னு போச்சு. அம்மா நல்லா பார்த்துக்கோ உங்கள் அம்மாவை, உங்கள் அப்பாவை நல்லா பார்த்துக்கோ. அதுக்கப்புறமா அங்கே போயிட்டு கூட என்ன பண்ணு, பார்த்துக்கோ. பையங்களை கூட பார்த்து சொல்கிறேன், பொண்டாட்டிங்களே சொல்கிறேன். உங்கள் புருஷன் உயிரோட இருக்கணும்னா, உங்கள் புருஷன் ஜோரா சொல்லுமா, உங்கள் புருஷன் உயிரோட இருக்கணும்னா உங்கள் புருஷனுடைய அம்மாவை பார்க்க நீ விடு. பைபிள் சொல்லுது, தாயும் தகப்பனை நீ கனப்படுத்தினா மாற்றமே இந்த உலகத்தில் பூமியில் நீ என்ன பண்ண முடியும், நீடித்து வாழ முடியும். நீ கல்யாணம் கட்டின்னு வந்துட்டு உங்கள் அப்பா புருஷனை கேட்காத, ஐயா நீ காசு கொடுக்குற, எல்லாம் உனக்கு குத்துணுமா? நீ தாஜ்மஹால் கட்டின்னு உக்காணிக்கலாம், அவங்க அனாதாசிரமத்தில் போய் உக்காணிக்கணும். பெற்று கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் வளர்த்து விட்டாங்களே, அவங்கள யார் பார்த்துக்கிறது? பையங்களை பார்த்து சொல்கிறப்பா, கல்யாணம் ஆயிடுச்சுன்னா உன் மனைவியை நீ பார்க்குறது முதல் கடமை. 2வது கடமை என்ன தெரியுமா? ஃபஸ்ட்டு உங்கள் அம்மாவை தான் நீ பார்க்கணும். உங்கள் அம்மாவுக்கு செய்ய வேண்டியது உங்கள் மனைவிக்கு செய். மனைவிங்களை சொல்கிறேன், ரொம்ப உஷாராக இருக்காதம்மா. உனக்கு ஒரு புள்ள பிறக்கும், அதே மாதிரி பேசுவான். விடு, அவங்க அம்மாவுக்கு செய்யட்டும். ஹஸ்பண்டுங்களே சொல்கிறேன், உங்கள் ஒய்ஃப் சம்பாதிக்குதா, அவங்க அம்மாவுக்கு ஏதாவது பண்ணுறாங்களா, சந்தோஷப்படு. ஏன் நீ அவங்களுக்கெல்லாம் செய்கிறேன்னா, அவங்க இல்லாமல் எப்படி உனக்கும் ஒய்ஃப் வந்தாங்க? பொண்ணுங்களை பார்த்து சொல்கிறம்மா, நீ சம்பாதிக்க கல்யாண வீட்டுக்கு போயிட்டீங்கன்னா கூட ஏதோ ஒன்று போய் உங்கள் அம்மாவுக்கு என்ன பண்ணு, போய் பண்ணு. உங்கள் அம்மாவுக்கு உங்கள் அப்பாவுக்கு போய் பண்ணுப்பா. ராஜா சாஃப்ட்வேர் இன்ஜினியர், சாப்பிட்டாயிடாத, பண்ணு. இதுதான் சிலுவை, இதை சுமக்கிறவன் தான் தேவ பிள்ளை. அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க பிரதர், அல்லேலூயா. என்ன ஒரு நல்ல ஹோட்டல் பார்த்தியா, உன் மம்மி டேடியை உட்கார வச்சு சாப்பிட வைக்கணும், அழகு பார். ரொம்ப கஷ்டப்பட்டாங்களா, ரெஸ்ட்டு கூட உங்களுக்கு இல்லை, போவாதம்மா, இனி நீ வேலை செய்யாத. என்ன பண்ணு, செய்கிறவன் தான் சிலுவையை சுமக்கிறவன். ஆமென், அல்லேலூயா. சிலுவையில் கர்த்தர் எதை சுமந்தார்? பாவத்தையும், நெக்ஸ்ட்டு நம்ம அக்கிரமத்தையும், அதுக்கப்புறமா நம்ம நோய்களை சுமந்தார். உங்கள் டாடிக்கு ஏதோ காலில் அடிப்பட்டு பஸ்ஸு வெளியே வந்துனுக்குது. ஒரு புள்ள நீ, ஒரு மனைவி நீ, என்ன பண்ணுங்க பிரதர்? ஆனால் நம்ம சர்ச்சில் இருக்கிறாங்க அந்த மாதிரி ஜனங்க, நான் பார்த்துக்கிறேன். அந்த நல்ல உள்ளங்களை நான் பார்த்துக்கிறேன். எனக்கு கூட சரி, எனக்கு கூட எதுனா கை காலில் நோவு வந்துச்சுன்னா பிள்ளைங்கள்லாம் வந்து எனக்கு கை காலை அமுக்குங்க, நான் பார்த்துக்கிறேன். என் பசின்னு சொன்னால் டெய்லி ஒரு டிஃபின் சாப்பாடு வருது எனக்கு. தேங்க்யூ. சாப்பாடுக்காக நான் சொல்ல, உங்கள் அன்புக்காக ரொம்ப நன்றி. ஏன்னா என் சாப்பாடு நான் நினச்சா சாப்பிட முடியும், ஆனால் இந்த மாதிரி சாப்பாடாக கொஞ்சம் சந்தோஷமாகுது எனக்கு. என்னை நேசிக்கிறவங்க கொஞ்சம் பேர் இந்த உலகத்தை என்ன பண்ணுறாங்க, இருக்கிறாங்க. ஏன்னா சாப்பிட்டியான்னு தூங்கினியான்னு கேட்காத இந்த உலகத்தை, அவ்வளோ பிஸியான இந்த உலகத்தை நம்மளுக்குன்னு ஒரு சாப்பாடு கூட பண்ணி எடுத்துன்னு தராங்க பார், அது கொஞ்சம் சந்தோஷமாகுது. இது நான் பண்ணுற ஊழியத்துக்கு ஒரு 2 பிரயோஜனமான ஒரு உணவை தராங்க. ஆமென்.
உங்கள் பாஸ்டருக்கு வியாதினா வந்து பார்க்குவீங்களா? உங்களுக்கு வியாதினா மாற்றம் என்ன சொல்கிறீங்க? பாஸ்டர் வந்து பாஸ்டருக்கு வியாதினா அந்த தமிழில் இருக்கிற டைலாக் தான் அடிக்கிறோம். அண்ணன் எப்போ காலையாக பார்த்து வருவீங்களா பிரதர்? உயிருக்கு போராடிங்கிற சொசை பிரதர் வருவே பிரதர் ஹைதராபாத்துட்டு வருவார். தெரியும், அதுக்கு தான் அவரை கேட்டேன். வருவார். இஸ் பீன் கனெக்டட். அட அவருக்கு என்னப்பா அப்படின்னு நினைக்குவீங்களா? பரவாயில்ல, நீ நினைச்சா கூட எனக்கு கவலை இல்லை, என் வந்தால் கூட எனக்கு கவலை இல்லை. ஆனால் உண்மையான கிறிஸ்தவ யாருன்னா, அதுக்கு தான் உங்களுக்கு எப்போவுமே சொல்லுவேன், கல்யாண ஃபங்க்ஷனில் கூட போய் அவ்வளோ அட்டென்ட் பண்ணாதீங்க. அங்கே எல்லாரும் சந்தோஷமாக்குவாங்க. என்ன சாவு வீடு ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு போய் என்ன பண்ணுவாங்களே, விசாரிங்க. அதுக்கு தான் இயேசு என்ன சொன்னார்? எந்த வீட்டுக்கு போனாரு? துக்கமாக்குறாங்க பாரு, அந்த வீட்டுக்கு போமா. ஒருவேளை இன்னைக்கு சாவுக்கு போக முடியல கூட நாளைக்கு போய் அந்த குடும்பத்தை என்ன பண்ணு, விசாரி. என்ன பிரதர் ஆயிடுச்சு? நம்ம சர்ச்சில் கூட யாருக்காவது ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுங்க, சாவாயிடுச்சுன்னா என்ன பண்ணுங்க, நீங்களாம் அந்த ராத்திரிக்கு போய் காஃபி டீ என்னென்ன வேணும் போய் நீங்கள் என்ன பண்ணுங்க, இனிஷியேட் எடுங்க. அது தாயா சிலுவை, அது தாயா தேவ அன்பு, அது தாயா நம்ம அப்பா எனக்கு பண்ணி கற்றுக் கொடுத்தாரு. குரு எப்படி இருக்குவானோ சீஷன் அப்படி தான் இருப்பான். சுயத்துக்காக வாழ்றவன் கிறிஸ்தவனால, சுயத்தை எழுந்த கர்த்தருக்காக வாழ்றவன் தாயா கிறிஸ்தவன். வாழ்ந்து காட்டுங்க பிரதர். ஹாஸ்பிட்டலில் யாருன்னா இருக்கிறாங்களா உங்களுக்கு தெரிஞ்சவங்க போய் பாருமா, அக்கா தங்கச்சிங்களா இருக்கிறாங்களா போய் பாரு. அது அப்படி பேசிச்சு இப்படி திட்டிச்சு, என்னமா உங்களுக்கு எவ்வளோ திட்டுனா கூட புத்தின்றதே வருதில்ல உங்களுக்கு. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஒரு குடும்பத்தை விட்டு போயிடறாங்கப்பா. சின்ன விஷயத்தான் இருக்கும், அதுக்கு என்ன ஆயிடுறாங்க, அவ்வளோ பெரிய உறவை விட்டுடுறாங்க. அதுவும் லேடிஸ் நீங்கள் ரொம்ப வீக் இந்த விஷயத்துலலாம். ஜென்ஸுங்கன்னு கூட நான் பார்த்துக்கிறேன், சண்டை போட்டால் கூட திரும்பி போய் பேசிடுறாங்க. இந்த லேடிஸ் பொடலங்க மூக்குங்க வந்து எனக்கு தெரியுது, எனக்கு இது சில ஆவிங்க அது மேலே ஏறிட்டுக்குதுன்னு அப்படியே ஓடுறது, ஒரு மாதிரி பண்ணுறது, இதெல்லாம் கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு செட்டே ஆகாது. நீ பல பேரை மீட் பண்ணணும் இந்த மாதிரி ஆவிங்களெல்லாம். உனக்குள்ள தாழ்மை இருந்தால் தான், நீ டாக்டராக இருந்தால் தான் பேஷண்ட்டை கரெக்டாக பார்க்கவே. நீயே பேஷண்ட்டாக இருந்தால் ஒருத்தர் உங்ககிட்ட என்ன பண்ண மாட்டாங்க. ஸோ மெயில் டான்ஸ் எல்லாம் எங்கள் சர்ச்சில் என்ன பண்ணாதுங்க, வாண்டவே வேண்டாம். நீயும் பிரதர் எதில் ரோஷம் வரணும் தெரியுமா உனக்கு? நான் பரிசுத்தமாக வாழலாம், எனக்கு ரோஷம் வரணும். நான் ஜெபிக்கலைன்னா எனக்கு கோவம் வரணும். நான் விசுவாசமாக இல்லைன்னா கோவம் வரணும். எங்கள் அம்மாவுக்கு ஏதாவது நான் செய்யாமல் இருந்தால் எனக்கு கோவம் வரணும். எங்கள் அப்பாவுக்கு ஏதாவது செய்யலைன்னா எனக்கு கோவம் வரணும். அதை விட்டுட்டு அம்மா திட்டாங்க, ஆட்டுக்குட்டி திட்டாங்கலாம் கோவப்படாத. நீ எவ்வளோ நாள் அவங்க தூக்கத்தை கெடுத்துக்கிற தெரியுமா? என் ஒய்ஃப் இன்னி வரைக்கும் ஃபோன் பண்ணிக்குது, எப்போ வர டாய்லெட்டு அன்போடு தான் கூப்பிட்டார். பார்த்தா வர ரொம்ப அழுதுட்டே இருக்குது, கொஞ்சம் ஜல்தி. அது ரொம்ப உஷாராகவே இருக்குது. இப்போது எப்படி பார்க்குறதுன்னா, நான் ஃபோன் பண்ணால் ஐ லட்டு அப்படின்னா போதும், டைன்னு இப்படி பார்க்கும். ஆச்சுனேம்மா உனக்கு கொடுத்த வரம் அது, நீ என்ன பண்ணு, நீ நல்லா பார்த்துக்கோ, நான் பார்த்துட்டு வரேன். நானே புக் பண்ணிட்டேன் ட்ரெயின் அடிச்சு. வேண்டாம்மா, நான் கம்மியாக இருக்கும் போதே என்ன பண்ணுறேன். எப்படிப்பா நீ ராத்திரியெல்லாம் தூங்க வந்துக்கிறப்பா ரஜா. சின்னதாக இருக்கும்போது நீ ராத்திரியெல்லாம் தூங்க மாட்டேன். ஆனால் அவங்க கூட உங்க கூட என்ன வாங்கிக்கிறாங்க தெரியுமா, தூங்காமல் உன்னை பார்த்து இருந்துக்கிறாங்க. எப்படிம்மா பாப்பா அழுகி கொஞ்சம் அழகு வந்திருந்தா என்ன ஆகிட்ட சொல்லி, ஸ்டைல் மாறிடுச்சு, வந்து ஆக்டிவிட்டீஸ் மாறிடுச்சு. கொஞ்சம் கருப்பாக இருந்தாலும் அழகுன்னு ஒரு 10 பேர் சொல்லிட்டா உனக்கு என்ன பண்ண முடியுதுல, கையிலே பிடிக்க முடியுதுல. என்கிட்ட வந்த கயிறில் பிடிச்சிடுவேன் உன்னை அப்படியே. நான் ஒரு மாதிரி டஃப்பான பாஸ்டர், நான் வெறி பிடிச்சுவேன். நான் ஆண்டவர் கச்சிடுவேன் வந்தேன்னா. ஆமாம் பிரதர், ஒரு நாள் வரோம் பாரு. இந்த இடத்துக்கு ஆண்டவர் ஜீசஸ் கண்டிப்பாக வருவார். நல்ல ஓட்டத்தை ஓடிங்கிறடான்வார். அல்லேலூயா. பிள்ளைங்களெல்லாம் நல்லா வளர்த்துக்கிறடான்னு சொல்லுவார். எவ்வளோ பேருக்கு நம்ம சபையில் போயிட்டு 10 ஜனங்க சொல்லிக்கிறாங்க நல்லா இருக்கிறீங்க போயிட்டு. ஆமாம், அல்லேலூயா. இதுதான் பிரதர் சர்ச்சு. ஒழுக்கத்தையும் சுத்தத்தை கற்றுக் கொடுக்குறது தான் சபை.
அதை விட்டுட்டு சிரிக்க வைக்கிறது, ஜாலி பண்ணுறது, இதெல்லாம் தேட்டர் நல்லா வந்து நம்மளுக்கு என்ன. ஆமென். ஒரு வியாதியை சுமக்குவீங்களா? ஒய்ஃப்க்கு ஏதோ உடம்பு சரியில்லை, தைலெல்லாம் போட்டு விட்டு கால் அமுக்குவியா விஜய்? பண்ணுறாராம்மா? பண்ணுறாரு. ஏன்னா விஜய் தலை ஆடுறார், நீ ஆட்டணும். சிந்தியா பண்ணாப்பா உனக்கு? வெரி குட். இல்லை, நல்ல ஜோடி பண்ணீங்க, நல்ல லவ்வர்ஸ், வெரி குட். அப்ரிஷியேட் பண்ணுறவங்களெல்லாம் நல்லா வாழுங்க, அழகாக வாழ்ந்து காட்டுங்க. நீங்கள் நல்லா இருக்கிறதுக்காகத்தானே கர்த்தர் ஆசைப்படுறாரு. நீங்கள் நல்லா இருந்தால் நீ வணங்குற கடவுளுக்குள்ளே நல்லா இருக்கிறான்னு தானே அர்த்தம். கரெக்டாக இல்லையா பிரதர்? நீ நல்லா இருந்து தானே நீ வணங்குற கடவுளுக்குள்ளே நல்லா இருக்கிறாருன்னு அர்த்தம். நீ ஒரு மாதிரி பேய் அடிச்ச மாதிரி இருந்தா அர்த்தம். அப்போ நல்லா வாழு. வயசாகிடுச்சுன்னா கூட டேட்டிங் போகிறது விடாத. நல்லா டேட்டிங் போ, நல்ல வேலைக்கு போ, ரிசார்ட்டுக்கு போ, நல்லா 5 ஸ்டார் ஹோட்டல் பெரிய போ. நீ உன் குடும்பமாக என்ன ஆயிரு, சந்தோஷமாயிரு. அதை பார்த்து பொறாமப்படுறவங்க யாரு? அப்போ சைத்தான். செப்பேண்டாமா நீ சைத்தான். அப்போனா நீங்கள் நல்லா இருக்கிறத பார்த்து ஒருத்தர் என்ன ஆனாங்கன்னா என்ன ஆகுங்க? அப்போ சைத்தான். நீ நல்லா ரெடி ஆகிட்டுக்கிற, அழகாகிற. இப்போ பிரதர் ஸ்டீவன் ரொம்ப நல்லா ஹேண்ட்ஸமாகிறாரு, பிரதர் நவீன் நல்லாகிறாரு, இது சக்தி நல்லாகிற, மகள் பிரேம் நல்லாகிறப்பல. நல்லா இருந்தபோது நம்ம என்ன சொல்லணும்? லுக் வெரி பியூட்டிஃபுல். உங்க பார்த்தியா தெரியுதா கண்ணில் இதுங்களுக்கு வைத்தறிச்சல் ஆவி? இது யாரு? அப்போ சைத்தான். ஆமென். நீ அழகா இருக்கிற, நீ அழகா இருக்கிறன்னு தானே சொல்ல முடியும். ஆமென். ஹல்லேலூயா. நீ ஒரு காரில் போப்பா, நீ நல்லா இருக்க. மழை டைமில் உனக்கு உன் ஒய்ஃப்க்கு என்ன ஆகும்? யூஸ் ஆகும். நீங்கள் காரில் வரும்போது எனக்கு என்ன தெரியுமா? ஒரு புள்ள கார் வாங்கினா அப்பாவுக்கு என்ன ஆகும்? ஒரு பிள்ளை கல்யாணம் ஆன அப்பாவுக்கு என்ன ஆகும்? அந்த மாதிரி தான் எனக்கும். உங்களுக்கு ஏதாவது நல்லது நினச்சினா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அதுக்கு தான் உங்களுக்கு எப்போவுமே சொல்லுவேன், இதெல்லாம் செய்யுங்க, வாங்குங்க, நல்லா இரு. நகை வாங்கிக்கிறியா வாங்கிக்கோ, வீடு வாங்கிக்கிறியா வாங்கிக்கோ, கல்யாண கடையை கட்டிக்கோ, பிள்ளை பற்றிக்கிற 10 பெற்றுக்கோ, 5 நீ வச்சுக்கோ, 5 சர்ச்சுக்கு குத்துரு. என்ன ஆகுதோ ஷேரில் கரெக்டாகணும். நமக்கு வெறும் உன் வம்சத்தை மாற்ற வளர்க்கக்கூடாது, தேவ வம்சத்தை கூட வளர்க்கணும். அவன் ஹல்லேலூயா. சுமக்குவீங்களா? அண்ணன் தம்பிங்களுக்கு ஏதாவது நோவு வந்தால் போய் பார்க்குவியாப்பா? பரவாயில்ல, உங்கள் அண்ணன் சரியில்லை, தம்பி சரியில்லை, அவர் நல்ல சர்ச்சுக்கு போய்க்க மாட்டார். நம்ம மாதிரி சர்ச்சுக்கு வந்தால் ஒரு புத்தி வந்துக்கும். அதுக்கு ஏதோ ஒன்று திமிரு ஜாஸ்தி தலைக்கு ஏறிட்டுக்கும். ஒன்று பணம் திமிரு போய்க்கும், இல்லை வேலை திமிரு போய்க்கும், இல்லை ஏதோ ஒன்று அதுக்கு என்ன ஆகிக்கும், ஒரு ஆவி அதுக்கு பொசஸ்ட், தே ஹேவ் பீன் பொசஸ்ட் பை சம் ஸ்பிரிட். உன்னுக்கு பரிசுத்த ஆவியானவர் பிடிச்சிக்கிறாரு. அப்போ நீ எப்படி இருக்கணும்? நீங்கள் எப்படி இருக்கணும்? நீங்கள் போங்க, நீங்கள் போய் என்ன பண்ணுங்க, அறவே நீங்கள் ஒரு பண்டிகைக்கு என்ன பண்ண போயிட்டு அவருக்கு ஒரு ஷர்ட்டு பேண்ட் எடுத்து கொடு. அக்கா தங்கச்சிகளை என்ன பண்ணுமா, போய் பாரு. நல்லா வாழுங்கப்பா. நல்லா வாழ்கிறதுக்காக தானே அவர் சாபமானார். ஆனாரா இல்லையாம்மா? அப்போ நல்லா வாழுங்க. ஆனால் எப்போ ரொம்ப முக்கியம் தெரியுமா அவங்களுடைய இன்டென்ஷன்? அவங்களுக்கு இன்னைக்கு ஒன்றுமே இல்லாத படுத்துங்கிறாங்க பாரு, அன்றைக்கி தான் ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் அவங்கள எப்போவுமே நான் சொல்லுவேன், நம்ம பிரதர்ஸை கூட போய் சொல்லுவேன், யாருன்னா ஹாஸ்பிட்டலில் இருந்தால் போய் ஃபஸ்ட்டு போய் பாரு அவங்கள. போய் அவங்களுக்கு ஏதாவது சாப்பாடு பண்ணின்னு போய் கொடுங்க. என் ஊழியக்காரன் எனக்கு கற்றுக் கொடுத்துக்கிறார். அது அவர் கையாலே சாப்பாடு பண்ணி எனக்கு குத்தம் போவார். அவர் கையாலே பண்ணுவார். உக்கார்ப்பா நான் பண்ணி தரேன் உனக்குன்னு சொல்லிட்டு பண்ணி கொடுக்குவார். தகப்பனுடைய இருதயம். ஆமென். பண்ணுவீங்களா? உங்கள் வீட்டில் யாராவது வியாதியஸ்தராக இருந்தால் மூலையில் வச்சிடாதீங்க. அவங்க நாய் இல்லை, நாய் கூட ஒரு கருணை இருக்குது. அன்றைக்கி பார்த்துங்கிற ஒரு வீடியோவில் நாய் வந்து ஒரு குட்டி அப்படி பிடிச்சிட்டுக்குது, ஆனால் அது செத்துட்டுக்குது. ஆனால் எல்லாரும் பார்வை எப்படி இருக்குதுன்னா அது நாய் தான் சாவடிச்சிச்சின்னு நினச்சினுக்குது. ஆனால் கொஞ்சம் தூரம் எடுத்துன்னு போயிட்டு என்ன பண்ணு தெரியுமா, அது போயிட்டு எடுத்துன்னு போய் தண்ணிக்கிட்ட விடுது. அந்த நாக்கு போயிட்டு அது தண்ணிக்கு டச் பண்ண வந்து அந்த குட்டிக்கு உயிர் வந்துடுச்சு. ஏய், ஒரு நாய்க்கு இருக்கிற ஒரு அன்பு கூட மனுஷனுக்கு இல்லையா? இன்னைக்கு மனுஷனுக்கு இல்லை. பிரதர், நீ செத்துட்டீங்கன்னா 4 பேர் ஒன்று ஒன்று டப்பாவை தூக்குறது தெரியுமா? எவ்வளோ பேர் வேணும் சிஸ்டர்? 4 பேர். அந்த 4 பேரை நல்லா சம்பாரிச்சுக்கோ. எல்லாரும் வெறுத்து 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 வாழ்க்கையில் என்ன பண்ணிடாத. அவர் நினச்சிருந்தாருன்னா உன்னை என்னைக்கும் என்ன பண்ணிக்குவார் கர்த்தர், வெறுத்துட்டுக்குவார். ஏன்னா நீ பண்ண அக்குறமோ எல்லாரும் கட்டில ஜாஸ்தி பண்ணிக்கிறோம். நம்மலாம் நீங்கள் பண்ணீங்களா என்னன்னு தெரில, நான் பண்ணிக்கிறேன். ஆனால் இன்னைக்கு என் மேலே அந்த அன்பை வச்சு கர்த்தர் மாற்றினார்.
ஆமென், அல்லேலூயா. அதுக்கு தான் உங்களை பார்த்து சொல்ல ஆசைப்படுறேன். என்னைக்கும் உங்கள் அன்பு உங்களுக்கு தெரியணும். தெரியுமா, ஒருத்தர் பலவீனமாக இருக்கும்போது, யாரோ ஒரு பிரதர் சர்ச்சுக்கு வராரு, ஏதோ தப்பு பண்ணிட்டு வந்துட்டுக்கிறாரு, வாழ்க்கையே வேண்டாடா அப்படின்னு வராரு. அந்த நேரத்தில் தேவ பிள்ளை, நீ சிலுவையை தூக்குற மகன், என்ன சொல்லணும் நீ? பிரதர் பரவாயில்ல, வா பிரதர், உன்னை காட்டில நான் பெரிய அயோக்கியனா வாழ்ந்தேன், என்னையே கர்த்தர் நல்லா வச்சுக்கிறாருன்னா உன்னை வைக்க மாட்டாரா பிரதர்? உன்னை தூக்க மாட்டாரா பிரதர்? உனக்கு செய்ய மாட்டாங்களாம்மா, வாமா என் கடவுள் செய்வாருன்னு காட்டு. அதுதான் சிலுவை, அதுதான் தேவ அன்பு நம்ம மேலே. ஆமென், அல்லேலூயா. நம்மளுக்காக என்னத்தை சுமந்தார்? வியாதியை சுமந்தார். கை காலு, உங்கள் ஒய்ஃபுக்கு, உங்கள் அம்மாவுக்கு, உங்கள் அண்ணனுக்கு, உங்கள் தம்பிக்கு ஏதாவது ஒன்று இருக்குதா, போய் பண்ணுங்கம்மா. இதெல்லாம் ஏன் பண்ண முடியலன்னு சொல்கிற கேளுங்க. ஒரே ஒரு காரியத்தான், இன்னும் தேவ அன்பை நீங்கள் என்ன ஆகல. இந்த 100 நாள் சர்ச்சு கூட யார் திரும்ப வந்துங்கிறாங்க ரெகுலராக. அவங்களுக்கும் வேலை இருக்குது, அவங்களுக்கும் புள்ளிங்க குட்டி இருக்குது, அவங்களுக்கும் மனைவி இருக்குது, அவங்களுக்கும் கணவன்கிறாங்க. ஆனால் தொடர்ந்து ஏன் வராங்க தெரியுமா? அவங்க இந்த உலகத்தையே பார்த்துட்டாங்க. எல்லாம் என்னவாயிட்டுக்கு தெரியுமா? மாயடான்னு நினச்சி தான் உண்மையானதுக்கு ஓடி வந்துங்கிறாங்க. இப்போ நீங்கள் கூட ரொம்ப பேர் பிஸியாகிறீங்க. வீட்டிலே கொஞ்ச நேரம் தூங்கலாம், இன்னும் தூங்கலாம், இன்னும் தூங்கலாம். கடைசியிலே காக்கா தோப்பிலை தூங்கி கொண்டே இருக்கலாம். இருக்கும் போது என்ன பண்ணுங்க, வந்து ஆராதிங்க, துதிங்க, ஊழியம் பண்ணுங்க. மதர் தெரேசா என்ன மாதிரி ஒரு ஊழியம் பண்ணாங்க. அந்த அம்மா வியாதிகளெல்லாம் என்ன பண்ணாங்க, தொட்டு குணமா. உனக்கு வியாதியை குணமாக்கலன்னா கூட பரவாயில்ல, அவங்களுக்கு தொடுறதுக்கு உனக்கு ஒரு மாதிரி இல்லைன்னா கூட பரவாயில்ல, அந்த மருந்து மாத்திரைனா கூட என்ன பண்ண உங்களுக்கு, உங்கள் அம்மாவுக்கு வியாதின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடாது, அவங்கள ஒரு மாதிரி பேட்டர்னாக ட்ரீட் பண்ணுறது, உங்கள் அப்பாவை ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுறது வேண்டாம். ஆனால் அவங்களுக்கு வந்தது உனக்கும் என்னாவும் வரும். அவங்களுக்கு வரக்கூடாது, உனக்கும் வரக்கூடாது, அவங்களுக்கும் போனோன்னா இப்போவே சிலுவை சுமக்க ஆசைப்பட்றேன். ஆமென், அல்லேலூயா. உங்கள் மம்மிக்காக ஹாஸ்பிட்டலில் போய் நிற்குவீங்களாம்மா? நிற்குவேம்மா ஜனு, நிற்குவேம்மா. கால் நோது ஜல்தி வாமான்னு சொல்ல மாட்டே தானே? ஐயோ என்னப்பா டெய்லி இந்த மம்மிக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், போவீங்களா? போமே అని జనీష్ అని మా ಹೋಗ್ತೀಯಮ್ಮ ನೀನು? ಏನಮ್ಮ ನಿನ್ನ ಹೆಸರು? ಸಬಾನವಾ? ಸಂಬಂಧಿತ ನೋಡ್ತೀಯಾ ನಿಮ್ಮ ತಾಯಿನಾ? ನಿಮ್ಮ ತಾಯಿಗೆ ಮೈ ಹುಷಾರಿಲ್ಲ, ಹೋಗ್ಬಿಟ್ಟು ನೋಡ್ತೀಯಾ? ಹಾಸ್ಪಿಟ್ಲೆಲ್ಲ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗ್ತೀಯಾ? ದೊಡ್ಡದಾದ ಮೇಲೆ ಮದುವೆ ಆಗಿಬಿಟ್ಟು ಹೋಗ್ಬಿಡ್ತೀಯಲ್ಲ ಅಂದರೆ ನೋಡ್ತೀಯಾ? ನೀನಪ್ಪ ರಜಾ ನೋಡ್ತೀಯಾ? ಬೇರೆ ಫೋಟೋನಲ್ಲಿ ನೋಡಬಾರ್ದು, லைஃப்ನಲ್ಲಿ ಮಾಡಿ தோரிஸ்ಬೇಕು. சில பேர் இருக்கும் போது ஒன்றும் பண்ணிக்க மாட்டாங்க. ஒரு சாவில் ஒரு பாட்டு பாடினா, ஒரு பையன் ரொம்ப நல்லா பாடினான், இருக்கும் போது கொடுக்கலப்பா நீ பச்சை தண்ணி, செத்துட்ட பேருக்கு உனக்கு செத்த பேருக்கு சூடு சூடா காப்பி தண்ணினா. அம்மா இருக்கும் போது நீ என்ன பண்ணலையாப்பா ரோஹித், நீ ஒரு சுத்தணி கூட கொடுக்கல. ஆனா ஃபோட்டோ வாட்சில் வச்சுக்கிறது, வீட்டில் வச்சுக்கிறது, மொபைலில் வைக்கிறதெல்லாம் அன்பு நம்பிடாதம்மா. தாயே உன்னை மென்டலாக்கிடுங்க. அதுங்க ஆக்ஷனில் பார், மரத்தை பார்க்காத, கனியை பார். உன் பிள்ளை உன்னை நேசிக்கிறதுன்ட்டு சாமானை வந்து உன் கூட கழுவுதான் பார். நான் தொடுப்பை எடுக்கிற, நான் படுக்கிறேம்மா, நீ போய் உக்காரமான்னு சொல்லுதான் பார். மௌ நீ பண்மா மௌனா, இது ஓடுற கேஸ். இது இங்கே தொடுப்போ இல்லை, தொடுப்பானா ரெடி கன்ஃபார்முக்கு இது வெளியோ. அதில் ரெண்டு மாற்றம் என்ன ஆகாது இது. சத்தியத்தை அறிவீர்கள். பையன் நீ கூட ராஜா, உன் மம்மியை நீ நல்லா பார்க்கலன்னா ஒரு இடத்துல பார்க்க வைக்குவார் கடவுள். ஓடி 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 சுஸ்தாயிட்டு. அவன் நான் என்ன தெரியுமா சொல்கிறேன் உங்களுக்கு, உலகத்தில் இருக்கிறவங்க எப்படி இருக்கிறாங்க எனக்கு தெரியல. சபைக்கு வெளியே இருக்கிற ஜனங்களை பற்றி எனக்கு கவலை இல்லை. நீ சபைக்கு உள்ளே இருக்கிற உன்னை பற்றி தான் எனக்கு கவலை. நீ சபைக்குள்ளே வந்து கோட்டை விட்டுறாத பரலோகத்தை. சபைக்கு வெளியே நில்லுன்னு ரொம்ப பேர் என்ன ஆகிட்டுக்கிறாங்க, கோட்டை விட்டுக்கிறாங்க. நீ உள்ளே வந்தீங்கன்னா பரலோகம் வாழ்க்கையை பார்க்கணும். அப்போனா உங்கள் வேலை ஸ்தலத்தில் யாராவது, உங்கள் ஆஃபீஸில் கூட யாராவது ஒருத்தர் ஜுரத்தோடு இருக்கிறாங்களா? பொண்ணு
பொண்ணுங்களை பார்த்துக்கோமா, அது கூட சொல்கிற பாரு. ஆஃபீஸில் யாராவது ஒரு சிஸ்டரோ உன் ஃப்ரெண்டு யாராக இருந்தால் அவங்கள ஹாஸ்பிட்டலில் என்ன பண்ணுங்க, கொஞ்சம் போய் பார்த்து ஒரு ப்ரேயர் பண்ணிட்டு வாங்க, நிறைய சுகமாக்குங்கப்பா அப்படின்னு சொல்லு. நீங்கள் கூட என்னப்பா போயிட்டு பையன் ஃப்ரெண்டுக்கு பண்ணுப்பா, பொண்ணுக்கு போயிட போகிற, நீ பையத்துலேயே இரு, எந்த பொண்ணுக்கோ போய் டாக்டர் வேலை பார்க்காத. அவங்களுக்கு அங்கே போய் ப்ரேயர் பண்ணிட்டு என்ன பண்ணு, ஏன்னா இது அன்பு அன்பு அன்புன்னு அன்பையே போயிட்டு லாஸ்ட்டில் என்ன வம்பில் மாட்டி விட்டு போயிடறாங்க. பாஸ்டர் தான் சொன்னார் போய் பாரு போய் பாரு. இப்போ பார்த்து நான் என்ன பண்ணிக்கிறேன், நல்லா பார்த்து நானே கல்யாணம் கட்டிக்கிறேன், ஒத்துக்க மாட்டேங்கிறேன். வேண்டாப்பா சாமி வேண்டாப்பா, என்ன நான் ரொம்ப பாவப்பா. ஓகே, கடவுள் கேளுங்க. கர்த்தர் சிலுவையில் எதை சுமந்தார்? பாவங்களை சுமந்தார். ஸோ உங்கள் வீட்டில் பாவம் நடக்கும்போது பேர் பண்ணிக்கங்க, கொஞ்சம் கஷ்டப்படிக்கோ. குடிகார டேடி, குடிகார அண்ணன், குடிகார தம்பி, குடிகார அக்கா, குடிகார அம்மா, குடிகார ஆயா, லேடிஸுக்கு கூட ரொம்ப குடிக்கிறாங்களாம். அத்தா இவங்களுக்கெல்லாம் சொல்லிங்கிறேன், கொஞ்சம் என்ன பண்ணிக்கோங்க, பொறுத்துக்கோங்க. அடங்காத பையன் பொறுத்துக்கோமா, திருந்தாத புள்ள பொறுத்துக்கோ, மன்னிச்சிடு, பரவாயில்ல, ஜெபம் பண்ணு. ஆண்டவரே நீ பார்த்துக்கோப்பா, நான் இனி எதுவுமே செய்ய மாட்டேன் ஆண்டவரே. நான் கேட்டேன், அந்த நீங்கள் ஜெபத்தை நீங்கள் பண்ணி நீங்கள் ரொம்ப சமாதானமாக தூங்குவீங்க. ஆமென். ரெண்டாவது எதை சுமந்தார் கர்த்தர் நம்மளுக்காக சிலுவையில்? அக்கிரமம் அப்படின்னா மீறி செஞ்ச பாவம். அப்போனா அவங்க டேடி குடிச்சுனேங்கிறார், 24 hours போதையில் இருக்கிறார். பட் ஸ்டில் நீ என்ன பண்ண, ஆண்டவர் புள்ள ப்ரேயர் பண்ணி விடு, அவருக்கு என்னைக்கெல்லாம் உன் ஞாபகம் வருதோ முட்டிக்கால் போட்டு அவருக்காக என்ன பண்ணுங்கம்மா, ஜெபம் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு வியாதியை கர்த்தர் சுமந்தார். இயேசு எதை சுமந்தார் சிலுவையில்? வியாதிகளை சுமந்தார். பாவத்திலேருந்து எனக்கு கேன்சர் வந்துக்கும், பாவத்தை எனக்கு டிபி வந்துக்கும், பாவத்தை எனக்கு பெரிய சாபம் வந்துக்கும். கர்த்தர் அதெல்லாம் சிலுவையில் என்ன பண்ணார், சுமந்தார். அப்போ நீங்களும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணணும், வியாதியாக இருக்கும்போது என்ன பண்ணப்பா பார்க்கணும், நல்லா பார்த்துக்கோ. வியாதி ஆயிடுச்சின்னு தள்ளிடாதீங்க. ஹஸ்பண்டோ சரி ஒய்ஃபோ சரி, சுகரோ பிபியோ சாக்லேட்டோ ஏதோ கொலஸ்ட்ராலோ எதுனா கூட்டம் என்ன பண்ணுங்க, அந்த நேரத்துக்கு அந்த அன்பு தான் ரொம்ப முக்கியம். ஒருத்தர் பெட்டில் இருக்கும்போது ஒருத்தர் போய் பார்த்துட்டு கவலைப்படாதீங்க நான் உங்களுக்காக ப்ரேயர் பண்ண ஒரு வார்த்தை சொல்லி பாருங்களேன். சாகர வரைக்கும் கூட என்ன பண்ண மாட்டாங்க கூட. அவங்களுக்கு ஆசை என்ன தெரியுமா, வரைக்கும் சாவு போயின்னு இருக்கும்போது கூட நான் அவங்களை கொஞ்சம் பார்த்துட்டு போட்டான்னு கேட்குவாங்க. கேட்குவாங்களா கேட்க மாட்டாங்களா? கடைசியில் நீ என்ன பண்ணணும்னு ஆசை பண்ணால் நான் அவங்கள பார்க்கணுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஜனத்தை என்ன பண்ணுப்பா, சேர்த்து வச்சுக்கோ. கணவன் மனைவி வியாதியாக இருக்கும்போது என்ன பண்ணுங்க, எல்லாம் பார்த்துக்கங்க. வைஃப் உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலில் நில்லு, நீ தான் புருஷன், நீங்கள் தான் நிற்கணும், கியூவில் நில்லு, பரவாயில்ல உங்கள் மனைவி. வைஃப் உங்களை பார்த்து சொல்கிறேன், உங்கள் ஹஸ்பண்ட் அட்மிட் ஆகிட்டுக்கிறாரு, நீங்கள் தான் நிற்கணும். குடிகாரனாகட்டும், திருடனாகட்டும், எதுனாகட்டும், நீ தேவ புள்ள, நில்லு. உன் பலத்தை மிஞ்சி ஆண்டவருக்காக செஞ்சுப்பார், அவரோட மகிமை உன் மேலே இறக்க கர்த்தர் ஆசைப்படுவார். அல்லேலூயா. ஒரு நாள் அவருக்கே புத்தி வரும், கடைசியில் யாரும் வரலடா, என் மனைவி தான் எனக்காக வந்தா, அவளுக்காகவே நான் மாறுறேன்னு சொல்லு, உனக்காகவே கர்த்தருக்குள்ள வருவார்கள். வருவாங்களா? வர மாட்டாங்கம்மா, கண்டிப்பாக வருவாங்க. கை கால் இல்லை உழுந்துட்டுக்குது, டேடி மம்மிக்கு என்ன பண்ண, நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க. பாத்ரூம் கூட்டுன்னு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, மோஷன் க்ளீன் பண்ணுறதுல ஹெல்ப் பண்ணுங்க. வெக்கப்படாதீங்க, நாற்றம்னு சொல்லாத. நீ பண்ணால் கூட அதே நாற்றம் தான் வருது, அவங்க பண்ணால் கூட அதே நாற்றம் தான். நாற்றம்னு என்றைக்குமே சொல்லக்கூடாது. நர்ஸுங்களுக்கெல்லாம் முதல் ட்ரீட்மெண்ட் யார்கிட்ட தெரியுமா? டெட் பாடிகள்கிட்ட தான் வைக்குவாங்க. ஃபஸ்ட்டு டெட் பாடிகள்கிட்ட வச்சுட்டு ட்ரீட்மெண்ட் கற்றுக் கொடுக்குவாங்க. இதுன்ட்டு அவங்களுக்கு வெக்கம் வரக்கூடாது. ஒரு பொண்ணு டாக்டரு வந்துட்டு ஒரு பையனோட ப்ரைவேட் பார்ட்டில் ஆப்ரேஷன் பண்ணோம், ஐயோ ஐ காண்ட்பா அப்படின்னுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? அத்தை ப்ளீஸ் வெளியே போ. அது ஒரு சரீரம், அது ஒரு உறுப்பு. கண்ணு மூக்கு வாய் இருக்கிறத போல ஒரு உறுப்பு. அத்தை நீ ஒரு உறுப்பை போல பார்த்தீங்கன்னா அதை கண்டிப்பாக நீ என்ன பண்ணுவ? சேவை செய்வ. எவ்வளோ ஜனங்க ஹிந்துவில் இருக்கிறாங்க பிரதர், முஸ்லீம்ஸில் இருக்கிறாங்க, எவ்வளோ பிரதருங்க தலைலலாம் பூச்சி இருக்கும், எடுத்துன்னு போய் ஹாஸ்டலில் எடுத்துன்னு போயிட்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்குவாங்க. நீங்கள் தேவ புள்ள, அதை காட்டிலும் ரொம்ப அனுபவம் கிடைக்கிறேன். ஒரு ஏழை வீட்டுக்கு போகிறீங்க, ரொம்ப ஸ்மெல் அடிக்குது, நீ ஆண்டவர் புள்ள, என்ன பண்ணோம்? நீ என்ன சிஸ்டர் பண்ணோம்?
ஜெபம் பண்ணுறீங்க கரெக்டு, போய் மூக்கு மூஞ்சினே பா என்ன நினைக்குவாங்க? இவங்க எப்படின்னா பல்லு கூட பெனாயில கழுவுறவங்க இவங்களாம். ஒரு ஏழை வீட்டுக்கு போனால் என்ன, அவங்கள்ட்ட இருக்கிறத தான் என்ன பண்ண முடியும்? நீ போய் மூக்கு மூடின்னு அவங்களுக்கு என்ன வைப்போம்? என்ன ஆண்டவர் எங்கே பிறந்தாருமா? மாட்டுக்கொட்டையில் என்ன பர்ஃப்யூம் ஸ்மெல் அடிச்சிச்சு? சாணி வாசனை. நீ என்ன கொஞ்சம் ஒரு 20,000 ரூபாய் சம்பாரிச்சிருந்த எல்லாரும் என்னை வெடி பார்க்காத. மூக்கு மேலே கை வைக்கிறது, அடி பண்ணுறது, ஐ கான் கம் இன்சைடு, இந்த இங்கிலீஷ் எதுனா பேசினேன் டேபு தலை மேலே அடிக்குவேன். மேலே ஏறின ஏணி என்ன பண்ணாத, மறந்துடாத. இதுதான் சிலுவை. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் ஊழியம் கர்த்தர் தருவார். இந்த மாதிரி இருக்கிறவங்க குடும்பத்தை இயேசு வீட்டில் வாழ்கிறார். வாழ்வீங்களா? வாழ்வியாப்பா? வாழ்வியாம்மா? வாழ்கிற மகளாக இருந்தவனை வாழ வச்சு ஆண்டவர் காட்டுவார். ஆமென். நல்லா சொல்லுங்க ஆமென். எவ்வளோ பேர் சிலுவையை சுமக்க ஆசைப்படுறேன்? அப்படியே இல்லாமல் வலது கரத்தை உயர்த்தி அந்த ஆண்டவரை பார்த்து